ஸ்டார்ட் ஆகுதா? இப்போ டபுள் எக்கோ கேக்குதா? இல்ல. அது கொஞ்சம் சவுண்ட் வைங்க, கொஞ்சம் சவுண்ட் வைங்க. ஓகேம்மா. ஸோ வேண்டாம். mute பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து நீ கன்சைன்ஸா பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? கன்ஸ்டியூஷன் வந்து நீ கன்சைன்ஸா இது வந்து பாயிண்டர்ஸ் மாதிரி. சரிங்களா? இந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் மக்கப் பண்ணிக்கங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா? ஓ, ஏன்னா இது பாலிட்டி வந்து உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு ஒன்று தான், யூபிஎஸ்சிக்கு ஒன்று தான், டிஎன்பிசிக்கு ஒன்று தான், குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே ஒன்று தான். சரிங்களா? பாலிட்டியில் எந்த வித சேஞ்சும் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்தியன் பாலிட்டி தான், தமிழ்நாட்டுக்கு தனியாக பாலிட்டி இல்லை. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் தனியாக இருக்கும். ஸோ இந்த பாலிட்டிலேருந்து இப்போ 14 கொஸ்டின் குரூப் 2 கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பாயிண்ட் தான். சரிங்களா? ஸோ அந்த 14 கொஸ்டின்ல 10 கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் த கன்ஸ்டியூஷன். எப்படி கன்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணாங்க? சரி, இப்போ ஒரு பொருள் ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் தயாரிக்கணும்னா அது எப்படி மேக் பண்றாங்கன்னு ஒரு வீடியோ இருக்கும்ல. இப்போ இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் போடணும். அதே மாதிரி வந்து கன்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்கிற விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா டிமாண்ட் ஃபார் கன்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி வந்துச்சு? இப்போ வெறும் கன்ஸ்டியூஷனை வந்து 4-5 பேர் சேர்ந்து வந்து உருவாக்கல. அதுக்குன்னு ஒரு அசம்பிளினா ஒரு கூட்டம். அவங்க வந்து யார் யார் ரொம்ப அறிவுஜீவிகள் அந்த காலகட்டத்திலேயே நிறைய படிச்சவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து உருவாக்குனாங்க. அவங்கலாம் சேர்ந்து தான் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது கன்ஸ்டியூஷன் உருவாக்கக்கூடிய அசம்பிளி பேர் தான் கன்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், கன்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார் ஐடியா கொடுத்தா அப்படின்னா 1924ல த ஐடியா ஃபர்ஸ்ட் கிவன் பை ஸ்வராஜ் பார்ட்டி. சரிங்களா? ஸ்வராஜ் பார்ட்டி பத்தி தெரியுமா யாருக்காச்சும்? ஸ்வராஜ் பார்ட்டி யாரு? தலைவர் யாரு? ஸ்வராஜ் பார்ட்டி லீடர் ஆஃப் த ஸ்வராஜ் பார்ட்டி. இது ஸ்வராஜ் பார்ட்டி தனி பார்ட்டியா இல்ல காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்டியா? நேருனா மோதிலால் நேருவா, ஜவஹர்லால் நேருவா? மோதிலால் நேருவா. சரி, போன் இருக்குல்ல உங்களுக்கு, அடிங்க ஸ்வராஜ் பார்ட்டின்னு அடிங்க. டவுட் வந்துச்சுன்னா அப்படியே கிளியர் பண்ணிக்கங்க. ஸ்வராஜ் பார்ட்டியோட லீடர் யாரு? ஹூ இஸ் த லீடர் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி? யாரு? ஸ்வராஜ் கட்சி யாரு? சிஆர் தாஸ். ஸ்வராஜ் பார்ட்டி எந்த எந்த வருஷம்? 90? மோதிலால் நேரு. ஆ நேரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸ்வராஜ் பார்ட்டி. இவங்களோட குறிக்கோள் என்ன? ஸ்வராஜ் பார்ட்டியோட குறிக்கோள் என்ன? சுயராஜ்யம். அதுக்காக என்ன பண்ணணும்? பாய்காட் ஃபாரின் கூட்ஸ் ஃபாரின் இது. ஓகே. அதை பார்த்துக்குங்க. இதுதான் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வார்டுக்கு ஏதோ படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு நினைச்சு அதை பேஸ் பண்ணி படிச்சா மட்டும் தான் மார்க் வரும். புரிஞ்சுங்களா? ஓகேவா? அது ஐடியா கிவன் பை ஃபர்ஸ்ட் ஸ்வராஜ் பார்ட்டி. சிஆர் தாஸும் மோதிலால் நேரு சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? 1924
1923 23 அடுத்த வருஷம் வந்து இந்த டிமாண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்படின்னா நிறைய கதை இருக்கு. நான் உங்களுக்கு மாடர்ன் இந்தியா நடத்தும் போது முடிஞ்சா நடத்துறேன். அடுத்து 1934ல எம்என் ராய் புட் ஃபார்வர்ட் டிமாண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எம்என் ராய். ஸோ எம்என் ராய்ங்கிறது இவர் இவர் எந்த கட்சி சார்ந்தவர்? எம்என் ராய். எம்என் ராய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்என் ராய் தாண்டி தானே வந்திருக்கீங்க. ஆ இல்ல இல்ல அவர் இல்ல, தாண்டி வரல. தாண்டி வந்திருக்கீங்களா? எம்என் ராயை பத்தி தாண்டி வந்திருக்கீங்களா வரலையா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சரிங்களா? எம்என் ராய் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1935 INC officially demanded Constitutional Assembly to frame Indian Constitution. INC வந்து அதுக்கப்புறம் தான் வந்து 1935ல தான் வந்து இதை இது பண்ணிட்டாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஐஎன்சி தான் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சொன்னா தப்பு. ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பாங்கிற மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல, அந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் அணுக வேண்டியதா இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி தப்பா கேட்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஓகே இது தப்புங்கிறது நம்ம நேரடியாக தெரிஞ்சிடும். இல்லை எல்லாமே சரியான மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? So 1938, Jawaharlal Nehru, on behalf of INC, declared the Constitution of Free India must be framed without outside interference by a Constitutional Assembly elected on basis of adult franchise. அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. சரிங்களா? வெளி ஆட்களோட ஆதிக்கம் இல்லாம எங்களுக்கு உண்டான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நாங்க வந்து தேர்ந்தெடுப்போம். எப்படி? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், பேஸ் ஆஃப் அடல்ட் பிரான்ச்சைஸ். யூனிவர்சல்ல ஒரு அடல்ட் பிரான்ச்சைஸ் மூலியமா நம்ம தேர்ந்தெடுப்போம். அடல்ட் பிரான்ச்சைஸ்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. சரிங்களா? 1940ல டிமாண்ட் அக்செப்டட் இன் பிரின்சிபல் ஆஃப் ஆகஸ்ட் ஆஃபர். சரிங்களா? ஆகஸ்ட் ஆஃபர்ல டிமாண்ட் வந்து அக்செப்ட் பண்ணது. ஆகஸ்ட் ஆஃபருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் ஆஃபர் அடிங்க. ஆகஸ்ட் ஆஃபர் அடிங்க. ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் ஆஃபர் இன்னொரு நேம். ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் டிக்ளரேஷன். சரிங்களா? ஆகஸ்ட் ஆஃபர்ல அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில வந்து டிமாண்ட் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ 1940ல கிரிப்ஸ் ப்ரொபோசல் ஃபார் கான்ஸ்டியூஷன் ரிஜெக்டட். சரிங்களா? கிரிப்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? அப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அவங்க வேற மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1946ல கேபினெட் மிஷன் பிளான் அக்செப்டட் பை ஆல் பார்ட்டிஸ். சரிங்களா? எல்லா பார்ட்டிஸும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கேபினெட் மிஷன் பிளான்ல லார்ட் பேட்ரிக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் மெம்பரா இருந்திருக்காங்க. சிஎம்பி ஐடியா ஆஃப் டூ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கேபினெட் மிஷன் பிளானை வந்து டூ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, யாருக்கு பாகிஸ்தானுக்கு தனியாகவும் இந்தியாவுக்கு தனியாகவும் வேணுங்கிறது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான், ரெண்டு பேத்துக்கும் ஒட்டுக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட இதெல்லாம் மகப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ எத்தனை பேர் இருந்திருக்காங்க? ஸோ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ரோவின்சஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? சீஃப் கமிஷனர் ப்ரொவின்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 விஷயம் இருந்திருக்கு. சரிங்களா? பிரிட்டிஷ் இந்தியன் கவர்னர்ஸ் ப்ரொவின்ஸ் பாத்தீங்கன்னா 292 இருந்திருக்கு. சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் வந்து 4 இருக்கு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து 93 இருக்கு. சரிங்களா? இவங்களாம் சேர்ந்து அடக்குனதா 389 ஸ்ட்ரென்த். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் 1946 அண்டர் கேபினெட் மிஷன் கீழ தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. எங்களுக்கு எல்லாம் ஐடியா முன்னாடி வரைக்கும் ஐடியா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து ஒரிஜினலா எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு? கேபினெட் மிஷன் பிளான் கீழ தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ 1946ல. சரிங்களா? சீட் வந்து அலாட்டட் as per பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். இத்தனை பேத்துக்கு இத்தனை, ஒரு 1000 பேத்துக்கு 2 பேர், அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். சரிங்களா? எவ்வளவு மக்கள் தொகையோ 1 மில்லியனுக்கு இத்தனையோ ஒருத்தரோ அந்த மாதிரி தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. voting by method of proportional representation by means of single transferable vote in case of provincial representation. சரிங்களா? எஃப்டிவின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாலிட்டியில? இது எங்க வரும் பாலிட்டியில? யாருக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி யாரை தேர்ந்தெடுப்போம்? பிரைம் மினிஸ்டர். ஓட்டிங் பேலட்ல யூஸ் பண்ணி பண்ணும்ல.
சரி பாருங்க, நீங்க அதை பார்த்துக்கலாம், இது பண்ணுங்க. சரிங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கன்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கன்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு நான் சொல்றேன். கன்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் பார்ட்லி நாமினேட்டட் அண்ட் பார்ட்லி எலெக்டட் பாடிஸ். சரிங்களா? ஸோ நாமினேஷனும் நடந்திருக்கு, எலெக்டடும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டின் எப்போ கேட்பாங்க, ஃபுல்லா வந்து எலெக்டட் பண்ணப்பட்டவங்க தான் வந்து கன்ஸ்டியூஷன் அசம்பிளி இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பு. இல்ல கன்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து நாமினேட் பண்ணவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் தப்பு. பாதிக்கு பாதி. சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்கு, பிரின்ஸ்லி ஸ்டேட், அந்த ஜமீன்தார்கள் அவங்களா இருக்காங்களா, ராஜா மக்கள், அவங்க வந்து அவங்க ஊர்ல நல்ல அறிவாளிகளை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. மற்ற இடங்கள்ல எலெக்ஷன் வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் ப்ரோவின்ஸ் எல்லாம். அதே மாதிரி இன்டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ். சரிங்களா? டைரக்டா ஓட்டு போடுறது இல்ல, இன்டைரக்டா ஓட்டு போட்டு இது பண்றது. மகாத்மா காந்தி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் சிஏ கன்ஸ்டியூஷன் அசம்பிளி. சரிங்களா? ஸோ பொதுவா ஃபர்ஸ்ட் ரீடிங் விட்டவங்களுக்கு எல்லாம் வந்து மகாத்மா காந்தி எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல மகாத்மா காந்தி இல்ல. புரிஞ்சுங்களா? The 93 seats allotted to the princely states were not filled as they decided to stay away from the constituent assembly. சரிங்களா? ஸோ 93 சீட்டு வந்து ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து உள்ள இதாகல, அவங்க வரல, அவங்க நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன செஞ்சிருக்கான், அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கான். யார் யார் வந்து பாகிஸ்தான் கூட சேர்றீங்களோ சேர்ந்துக்கலாம், இந்தியா கூட சேர்றீங்களாம் சேர்ந்துக்கலாம், தனியா இருந்தாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல தனியா அங்கதான் ஹைதராபாத் தனியா இருக்கிற மாதிரி, அவங்களுக்குன்னு ஆர்மி, அவங்களுக்குன்னு இது வச்சு தனியா இருக்கிற மாதிரி, மத்ததெல்லாம் வந்து கோலியேஷன் இருக்கிற மாதிரி. பாருங்க, அதனாலதான் வந்து நம்ம சர்தார் பட்டேல வந்து என்ன செஞ்சோம், இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லுவோமா. ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒண்ணு சேர்த்தினாரு. சில இடங்களை பேசி, சில இடங்களை ஃபோர்ஸ் மூலியமா, சில இடங்கள்ல வந்து நிறைய டாக்டிக்கல் மூவ் பண்ணி எல்லாம் சேர்த்தாங்க. சரிங்களா? அவரு கூட இன்னொருத்தர் வந்து இது பண்ணாரு. யாரு? கேரளாக்காரரு. ஏன்னா அவரு கூட இன்னொருத்தர் இருந்து அப்போ கேரளாக்காரர் ஒருத்தர் மேனோன்னு என்னமோ அவரும் தான் சேர்ந்தா எல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹெல்ட் ஆன் December 9, 1946. சரிங்களா? இந்த இதோடது கன்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுல வந்து முஸ்லீம் லீக் பங்கேற்கல. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவலா கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. மீட்டிங்ல கலந்து கொள்ளப்பட்டிருங்க எல்லாமே கட்சியும் அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன்னா முஸ்லீம் லீக் பைகாட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா த ஓல்டஸ்ட் மெம்பர் வாஸ் எலெக்டட் டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி ஆஃப் ஃபாலோயிங் த பிரான்ச் பிராக்டிஸ். இது வந்து இந்த வருஷத்தோட யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கொஸ்டின். ஞாபகம் இருக்கா? பிலிம்ஸ் அட்டன் பண்ணீங்களா? சச்சிதானந்த சின்ஹா வந்துச்சா? ஒரு ஆப்ஷன் வந்துச்சா உங்களுக்கு? அவர் தான். சரிங்களா? நிறைய பேரும் மாத்தி இது பண்ணியிருப்பாங்க. இதுல யாராச்சும் கிளியர் பண்ணாங்களா? யாராச்சும் பண்ணாங்களா யூபிஎஸ் பிலிம்ஸ்? இது ரிசல்ட் வந்துச்சுல? இல்ல முடியல. ஓகே. இன்னொரு பிள்ளை நல்லா நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க, அவங்க இல்லையா? ஓகே. லேட்டர் பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் as president of constitution assembly. அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர பிரசாத் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து 2 பேர், ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி 2 பேர் இருக்காங்க இதுல. சரிங்களா? இந்த பேர்லாம் முக்கியம். அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னா குறிக்கோள். சரிங்களா? நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எதை நோக்கி அமைச்சிருக்கோம், அதோட குறிக்கோள் என்ன, அதனால யார் யார் பயன்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து குறிக்கோள் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முன்னாடியே இது பண்ணியிருக்கோம். ஜவஹர்லால் நேரு தான் மூவ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இங்க படிக்கும் போது, ஏன்னா மோத்திலால் நேரு இதுல இருப்பாங்க மாடர்ன் ஹிஸ்டரியில. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு மூவ் திஸ் ஹிஸ்டாரிக் ரெசல்யூஷன் December 30, 1946ல அசம்பிளியில வந்து மூவ் பண்ணாரு. சரிங்களா? இட் கண்டெயின் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிலாசபி ஆஃப் த கன்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கணுங்கிறது. திஸ் ரெசல்யூஷன் அடாப்டட் பாத்தீங்கன்னா January 22, 1947ல அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. preamble இஸ் a modified version of objective resolution. இதோட இன்னொரு வெர்ஷன் தான் preamble. சரிங்களா? சரிங்களா? ஸோ preambleோட ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மாடிஃபைட் வெர்ஷன் தான் preamble. சரிங்களா? அப்போ preambleலையும் உங்களுக்கு என்ன என்ன இருக்கும், உங்களுக்கு கான்ஸ்டியூஷனோட ஐடியால்ஸ், பிலாசபி எல்லாமே அதுல இருக்கும். புரிஞ்சுங்களா? சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ட் இந்தியன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியன்ஸ் ஆக்ட் எல்லாமே அவங்க வந்து ஒரு ஆக்ட் மூலம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங், இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், கவுன்சில்ஸ் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின், ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. சரிங்களா? அது இதுல இல்ல, நான் உங்களுக்கு தனியா அது வந்து எப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வந்து ஒரு 10 ஒரு 4-5 கிளாஸ் அதை பத்தி தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட கோ த்ரூ பண்ணிக்கங்க. சரிங்களா? அது இன்டெப்தா படிச்சாதான் புரியும். ஏன்னா கதை மூலியமா வரும் உங்களுக்கு.
அது பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் முஸ்லீம் லீக் gradually began to join after the acceptance of Mountbatten Plan of June 3rd, 1947. சரிங்களா? ஸோ மவுண்ட் பேட்டன் பிளான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பார்ட்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க, பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து முஸ்லீம் லீக்கும் மற்றவங்களும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல வந்து 3 சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அசம்பிளி வாஸ் மேட் ஃபுல்லி சாவரின் பாடி. சரிங்களா? சாவரின் பாடினா என்ன சொன்னேன், வெளியில இருந்து யாரும் சொல்லி கேட்க தேவையில்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை. சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவு எடுத்துக்கலாம். சரி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில வந்து என்ன லா வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வந்துக்கலாம், இல்ல அழிச்சுக்கலாம், புதுசா இது பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வரைக்கும் நிறைய லாஸ் இருந்திருக்கு. இப்ப சொன்னேன்ல, இந்த லா எல்லாம் சேர்ந்ததுதான் இது. சரிங்களா? சோ அது வரைக்கும் நடைமுறை ஏற்பட்ட நல்ல பழைய லா வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். ஏன்னா மக்களை வந்து அடக்கி ஒடுக்கி அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பேசாத மாதிரி நிறைய லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்களா சேர்ந்து என்ன முடிவெடுத்து என்ன லா வேணா ரிப்பீல் பண்ணிக்கலாம், புது லா வேணா கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு உரிமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அது முக்கியம். அதே மாதிரி 2 செப்பரேட் ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா? வேற அசைன் டு அசம்பிளி. அசம்பிளி கூடும்போது ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்துக்காக கூடுவாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்துக்காக கூடுவாங்க. சரிங்களா? 2 விஷயத்துக்காக 2 தடவை டைம் கூடுவாங்க. சரிங்களா? செப்பரேட் டேட். ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியா. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பாடினா சட்டத்தை இயற்றுபவர்கள். சரிங்களா? சட்டத்தை இயற்றுகிறதுக்கு, புது லா கொண்டு வரக்கு. அப்ப யார் தலைவரா இருப்பாங்க, சேர்மனா இருக்க ஜிவி மவலாங்கர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் பேர்ல வந்து ஒரு ரூல் இருக்கு, தெரியுமா? மவலாங்கர் ரூல்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஐடியா. சரிங்களா? அது வந்து கோரம் அந்த மாதிரி இது சொல்லுவாங்க. கூட்டம் கொடுக்க இத்தனை பேர் இருந்தா நீங்க அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி மவலாங்கர் ரூல்னு ஒன்று தனியா இருக்கு. அதுக்கப்புறம் கன்ஸ்டியூஷன் பாடி. இந்த கன்ஸ்டியூஷன் பத்தி பேசிருக்கு. அதுல வந்து யார் தலைவரா இருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத். ரெண்டத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு வந்து தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாதும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னது கான்ஸ்டியூஷன் பாடிக்கு மவலங்கர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தப்பு. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. சரிங்களா? டொமினியன் லெஜிஸ்லேட்டர். தீஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூ டில் நவம்பர் 1949. இது வந்து இந்த ரெண்டுமே இப்படி தனித்தனியா கூடுறது வந்து 1949 நவம்பர் 26 வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. சரிங்களா? டொமினியன் இந்தியா இருக்கும்போது இதான் ரிபப்ளிக் இந்தியாவும் இனி மாறல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் இந்தியா ஸ்லேவரி, அதுக்கப்புறம் டொமினியன், பிரிட்டிஷ் கீழே நம்ம இருப்போம், நம்மளுக்கு உரிமைகள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ட். 3 ஸ்டேஜ் இருக்கு. சரிங்களா? சுதந்திரத்துல 3 ஸ்டேஜ் இருக்கு. 3ல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆஃப்டர் வித்ட்ரால் ஆஃப் முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் கேம் டவுன் டு 299. சரிங்களா? முஸ்லீம் லீக் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியா ஒரு நாடு எல்லாம் வச்சுட்டாங்களா, அதனால வெளியே போயிட்டாங்க. சரிங்களா? இது முக்கியம். கேபினட் மிஷன் பிளான்ல 299 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னலாம் பண்ணாங்க. சரிங்களா? சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம், நடைமுறைப்படுத்த கொண்டு வந்துட்டோம். நிறைய விஷயங்களை சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் கொண்டு வந்தோம். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ராட்டிஃபைட் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் காமன்வெல்த் இன் மே 1949. காமன்வெல்த்னா ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ்காரன் கீழே எந்தெந்த நாடுகள்ல வந்து காலனிஸா இருந்திருக்காங்களோ அவங்கள ஒரு கேங்கா இருப்பாங்க. அதுதான் காமன்வெல்த் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நம்ம தான் வெளியே வந்துட்டோம்ல, திருப்பி ஏன் போறோம் அப்படின்னா ஒரு 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 நல்லுணர்வுக்காக. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயாச்சு, நீ யார்ட்டையும் வந்து நம்ம வெறுப்போட இருக்க வேண்டாம், இவ்வளவு வருஷம் நம்மள ஆட்சி செஞ்சாங்க, ஒரு கிராட்டிடியூட தான் நான் உங்களுக்கு கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாங்க வந்து வெளியே வரல, நாங்க இருக்கிறோம், காமன்வெல்த் நேஷனோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஷிப்பை ரேட்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? 1949. சரிங்களா? அதே மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து என்ன, ஜூலை சுதந்திரத்துக்கு அப்புறம், சாரி 1949. ஓகேவா? அடுத்து வந்து நேஷனல் பிளாக் எப்போ அடாப்ட் பண்ணோம், இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜூலை 22. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நேஷனல் சாங், நேஷனல் அந்தம் அது 1950. சரிங்களா? சரி, 1950 அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி எலெக்டட் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஜனவரி 24, 1950. புரிஞ்சுங்களா? அது ஃபைனல் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஜனவரி 24, 1950 நடக்குது. ஏன்னா 26 ஜனவரி வந்து ரிபப்ளிக் டே. சரிங்களா? இப்படிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. However, it continued as a provisional parliament of India from January 26, 1952 till the new parliament. ஏன்னா 1952 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா? இந்த சைடு. இந்த சைடு, இந்த சைடு வந்து கேரளா சைடுல வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அது வந்து பிரச்சனையாகி திருப்பி இது பண்ணி காங்கிரஸ் இது பண்ற மாதிரி வந்துட்டாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் செஷன் பாத்தீங்கன்னா 11 செஷன். டோட்டல் டைம் வந்து 2 years 11 months 18 days நடந்திருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த கோடு நான் சொன்னேன்ல,
இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு இப்படி பிரிச்சு இதுக்குள்ள எழுதுற மாதிரி பாத்துங்க. அப்பதான் ஃபாஸ்ட் ரிவிஷன் முடியும். எங்க 2 பக்கமா பிரிச்சுட்டு ஃபாஸ்ட் ரிவிஷன் கண்ணாலே பார்த்துட்டு போயிடலாம் கடைசி நேரத்துல. இல்லைன்னா நீங்க அழகழகா எழுதி போனீங்க அப்படின்னா பக்கம் பக்கமா போயிடும். இப்போ அதுவே பர்டனா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் மைக்ரோ நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிலிம்ஸ்ல இந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் மேஜர் கமிட்டிஸ், எல்லா கமிட்டிஸ்ல எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டிஸ்ல என்ன ரெக்கமெண்டேஷன் தராங்களோ அது முடி தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஜவஹர்லால் நேருக்கு பாருங்க என்னெல்லாம் வந்து அவர் தலைவராக இருந்திருக்காரு. யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, இது எல்லாத்துக்கும் யார் தலைவராக இருந்திருக்காரு? ஜவஹர்லால் நேரு. அதுக்கு ராஜேந்திர பிரசாத் வந்து எந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்திருக்காரு? ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி எல்லாத்துக்குமே. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்தார் பட்டேல் வந்து ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியில வந்து தலைவராக இருந்திருக்காரு. டிராப்டிங் கமிட்டி அம்பேத்கர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதே மாதிரி சர்தார் பட்டேல் வந்து இன்னொன்னுக்கும் அட்வைசரி கமிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இதுக்கெல்லாம் அட்வைசரி கமிட்டிக்கு சர்தார் பட்டேல் தான் தலைவராக இருந்திருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த 7 மெம்பர்ஸ், இந்த 7 மெம்பர்ஸ் எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இந்த 7 மெம்பர்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கீழே இருக்கும் கீழ் வருவனுக்கு யார் வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஆடா ஒருத்தவங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்காக சொல்றேன். Of all other committees, drafting committee was important set up on August 29, 1947ல இதுல பாத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. சேர்மன் வந்து பி.ஆர். அம்பேத்கர், அப்புறம் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் கே முன்ஷி, சயீத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், இவர் வந்து செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை ரிப்ளேஸ் பண்ண பி.எல். மிட்டர். இல்ல பி.எல். மிட்டர் செத்துட்டாரு. சரிங்களா? டியூ டு இல் ஹெல்த். சரிங்களா? ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மாதவராவ் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் தான் கைத்தான் வந்து தான் வந்து செத்துட்டாரு. ஹூ டைடு. சரிங்களா? 1948ல. அதுக்கு போல டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்திருக்காரு. சரிங்களா? இது மட்டும் பாத்துங்க. ஸோ அப்ப இவரும் இருந்திருக்காரு, இவரும் இருந்திருக்காரு, இவரும் இருந்திருக்காரு, இவரும் இருந்திருக்காரு. புரிஞ்சுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எனாக்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் எப்ப நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு? ஆஃப்டர் ஜெனரல் கிளாஸ் பை கிளாஸ் ரீடிங் ஆஃப் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இது அடாப்டட் நவம்பர் 26, 1949. சரிங்களா? ஸோ பிரியம்பிளே 1949 நவம்பர் 26 இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இது பண்ணியிருப்பாங்க. அட் த டைம் ஆஃப் கண்டெயின் பிரியாம்பிள் வந்து என்னது? ஒரு பிரியாம்பிள் 395 ஆர்டிகல் 8 ஷெடியூல்ஸ் இருந்திருக்கு. இது முக்கியம். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது எவ்வளவு இருந்திருக்கு? நேற்று சொன்னா நீக்கு எவ்வளவு இருந்திருக்குன்னு சொன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? The preamble was enacted after entire constitution was already enacted to align with the philosophy of the constitution. preamble தான் வந்து லாஸ்டா வந்து இது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனாக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா தான் preamble கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் முக்கியம். இந்த preamble தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சாதாரணமா படிச்சு போனாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கனால ஃபர்ஸ்ட் தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். ஆனா அப்படி இல்லை. லாஸ்ட்ல தான் வந்து எனாக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட என்ஃபோர்ஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள். Some provision of constitution came in force November 26, 1949 itself. என்னெல்லாம்? citizenship, election, provision, 49, parliament, temporary transition provision, short title contained, articles 5, 6, 7 இதெல்லாமே அப்பயே கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுலயே மேஜர் பார்ட் ஆஃப் இன்டு ஃபோர்ஸ் இன் ஜனவரி 26, 1950. சரிங்களா? அவர் ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆச்சு கான்ஸ்டியூஷன். அப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன் ஜனவரி 26 அப்படி சொன்னா அப்ப வந்து பூர்ண ஸ்வராஜ் டே வந்து அனுசரிச்சாங்க. எப்போ 1930ல. சரிங்களா? ஸோ அப்ப 1930ல வந்து பூர்ண ஸ்வராஜ் டேனா வந்து உரிமையான சுதந்திரம் அப்படிங்கிற உரிமையை வந்து கோருனாங்க. சரிங்களா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 வித் ஆல் இட்ஸ் எனாக்ட்மெண்ட் வேர் ரிப்பீல். சரிங்களா? ஸோ இது மூலியமா என்ன செய்யப்பட்டிருக்கு? எல்லா ஆக்டும் வந்து ரிப்பீல் ஆகப்பட்டிருக்கு. ரிப்பீல் ஆகப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு, அதோட டைம் பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற அர்த்தம். சரிங்களா? However, the abolition of private council jurisdiction 1949 continued. சரிங்களா? இது மட்டும் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள். சரிங்களா? இது முக்கியம். சிம்பிள் வந்து என்னன்னு கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதே மாதிரி வந்து அட்வைசர் யாரு அப்படின்னு சொன்னா எஸ்.ஆர். பி.என். ராவ். அதே மாதிரி செக்ரட்டரி பாத்தீங்கன்னா H.V.R. ஐயங்கர். அதுக்கப்புறம் சீஃப் டிராஃப்ட்மேன் பாத்தீங்கன்னா S.N. முகர்ஜி. அதே மாதிரி கேலிகிராஃபர். கேலிகிராஃபர்னா வந்து அந்த கோடு கோடா போட்டு எழுதுவாங்கல்ல, கேலிகிராஃபர்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் எல்லாமே ரொம்ப அழகா எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க யாரு இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பிரேம் பிஹாரி ரைசாதா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் பண்ண வச்சது யாரு கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா நந்தலால் போஸ் அண்ட் பி.ஆர். சின்ஹா. சரிங்களா? அவர் ஹிந்தி வெர்ஷன் கேலிகிராஃபி யார் பண்ணா வந்து வசந்த் கிருஷ்ண வித்யா இலுமினேட்டட் அதோட ஒளிவுமயமா நிறைய இதெல்லாம் போட்டது நந்தலால் போஸ். சரிங்களா? ஓகேவா?
ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இது தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. டைம் இல்லாதனால இது மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். சரிங்களா? பிடிஎஃப் தான் இருக்கு. பிடிஎஃப் தான் இது. அந்த சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். நான் சென்ட் பண்ணிடுறேன் பிடிஎஃப். அடுத்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கன்ஸ்டியூஷன். நேற்று நான் சொன்னது நிறைய விஷயங்கள் இது வரும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? 42nd Constitutional Amendment Act is also known as mini constitution. ஏன்? அப்ப யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க? இந்திரா காந்தி. அதெல்லாம் முக்கியம். சரிங்களா? அப்பதான் சண்டை வந்திருக்கு. யார் யாருக்கு? ஜுடிஷியருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும். அப்பதான் எமர்ஜென்சி வந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ். சரிங்களா? எஸ்சி ரூல், சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ண என்ன சொல்லப்பட்டிருக்கு? பார்லிமெண்ட் டசன்ட் அலோ டு த சேஞ்ச் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். அதில் சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு கேசவானந்த பாரதி கேஸ்ல. கேசவானந்த பாரதி கேஸ்னா என்ன கேஸ்? அது பத்தி தெரியுமா? ஒரு கேஸ் தான் தெரியும். பாலிட்டியில மெயின்ஸ்ல வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் நேற்று சொன்னதா லெங்தியஸ்ட் ரிட்டன் கன்ஸ்டியூஷன். இந்தியாவோட தான் வந்து எல்லாத்துலயுமே லெங்தியஸ்ட் ரிட்டன் கன்ஸ்டியூஷன். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு பிரியாம்பிள் 470 ஆர்டிகல் 12 ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினேஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. லீகல் லுமினேஸ்னா வந்து வக்கீல்கள், எங்க அட்வொகேட்ஸ். சரிங்களா? லீகலா ரொம்ப படிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பாரிஸ்டர் பட்டம்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு வருவாங்க. நேரு, நம்ம காந்தி எல்லாமே, ஜின்னா, இவங்க எல்லாமே பாரிஸ்டர். சரிங்களா? எல்லாம் வெளியூர் நாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்களோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அவங்களோட இங்கிலீஷ் தாக்கம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க எழுதுனதுனால அந்த வேர்டு வந்து சாதாரண மக்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்நேரம் வந்து எல்லாருமே வந்து கோர்ட்ல அவங்களே வந்து வாதாடி இருப்பாங்க. இப்ப வந்து வக்கீல்கள்னு ஒருத்தவங்க வந்ததே வந்து அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாதாடுறது தான். இப்ப நம்மளோட இந்திய சட்டத்திலயும் வந்து நீங்க வாதாடணும்னா உங்களுக்கு நீங்க வாதாடிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா வந்து வாதாட முடியாதுங்கிறதுனால தான் ஒருத்தவங்களை நியமிக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஓகே. இதுல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி புவர் பீப்புளுக்கு ஃப்ரீயா லீகல் எய்ட் தருவாங்க. சரிங்களா? அது எங்க சொல்லப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா லீகல் எய்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? ஆர்டிகல் வேண்டாம், எந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? டிபிஎஸ்பில, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. புரிஞ்சுங்களா? இன்னொன்னு வந்து நல்சான்னு சொல்லுவாங்க. நல்சா லீகல் சர்வீஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சரிங்களா? ரெண்டு பேத்துக்குமே சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? இதே வந்து மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ இந்த மாதிரில ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனி இது இருக்கும். உங்களுக்கு தனி பிரின்சிபல் இருக்கும். அதே மாதிரி என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து எங்க இருந்து எந்த நாட்டுல இருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல என்ன ஆர்டர் பண்ணோம்? ஃபெடரல் ஸ்கீம், கவர்னர் ஆஃபீஸ், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே நம்ம காப்பி அடிச்சோம். அடுத்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினெட் சிஸ்டம். பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், பைகேமலிசம், ப்ரிரோகேட்டிவ் ரைட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. அது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல என்ன எடுக்கப்பட்டிருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட்னா உங்களுக்கு அவங்கள வந்து வேலையிலிருந்து அகற்றுறது. சரிங்களா? ஸோ இம்பீச்மெண்ட்ங்கிறது பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மற்ற யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்றது எல்லாமே யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து டிபிஎஸ்பி, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்றது. இந்த முறைகள்லாம் வந்து யார்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது கனடியன் கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். சரிங்களா? கூட்டாட்சி ஆனா சென்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்ல, எல்லாருமே ஸ்ட்ராங் தான். சரிங்களா? இங்க ஃபெடரேஷன் ஸ்ட்ராங் சென்டர் வந்து கனடியனோடது, அதை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம். வெஸ்டிங் ரெசிடிவ் பவர் டு சென்டர். ரெசிடிவ் பவர்னா ஏற்கனவே புதுசா ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதுல வந்து யார் சட்டம் கொண்டு வருது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ சைபர் கிரைம்லாம் வந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு லா கொண்டு வருவாங்க. அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கவர்னர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அட்வைசரி ஜுரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா?
இப்போ பிரசிடென்ட்டோ இல்ல பிஎம்ஓ யாராச்சும் வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஆனா கட்டாயமா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது வந்து இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா வந்து யார் வேணாலும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு அதுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்ட்ல வந்து யார் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம். நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், சட்டம் இயற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். எப்போ ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வருவாங்க? மணிபில் பாஸ் பண்ணி எலெக்ஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பேசுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்ப யார் பேசுவா? பிரசிடென்ட் பேசுவாங்க, ஸ்பீக்கர் இல்ல. சரிங்களா? அது அடுத்து வீமர் கன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி. சரிங்களா? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூரிங் எமர்ஜென்சி. சரிங்களா? ஜெர்மனி எப்போ? சரிங்களா? ஸோ இந்த வந்து எமர்ஜென்சி எப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து காணாம போயிடும். அது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? ஜெர்மனில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப யூஎஸ் சரிங்களா? சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த ஜஸ்டிஸ், இந்த சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் பிரியம்பிள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே வந்து அங்க இருந்து எடுக்கும். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்தாவது ரெபப்ளிக், ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன்ல எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து முன்னாடி தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எடுக்கல வேர்ல்டு ஹிஸ்டரி? வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்தாங்களா? இல்ல. ஓகே. அதெல்லாம் படிக்கும் போது இனிமே கொஞ்சம் பேசிக் வந்து நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி புரிஞ்சுங்களா? அது முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மாடர்ன் இந்தியா வந்தாங்கன்னா அப்படின்னா இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அங்க நிறைய இதோட தாக்கம் தான் வந்து நம்மளோட மாடர்ன் ஹிஸ்டரியோட தாக்கம். புரிஞ்சுங்களா? ஸோ நிறைய இடங்கள்ல வந்து வார்லாம் நடந்துச்சுல்ல. ஸோ அந்த வார்லாம் நடக்கிற காரணமே வந்து நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. நெப்போலியன் வந்ததாகட்டும். இப்போ வந்து திப்பு சுல்தான் தோற்றதுக்கு மெயினான காரணம் வந்து நெப்போலியன் வந்து அந்த டைம்ல வர முடியல. சரிங்களா? எகிப்துல வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆர்த்தர் வெல்லஸ்லின்னு சொல்லிட்டு நம்ம வெல்லஸ்லியோட அண்ணன் தான் தம்பியும். அவங்க போய் வந்து தோக்கடிச்சிருவாப்ல நெப்போலியனை அந்த சைடு வர முடியாம. அதனாலதான் இங்க வரல. இப்ப வந்து அவர் மட்டும் வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்நேரம் கதையே மாறி இருக்கும். சரிங்களா? அந்த கர்நாடிக் போர்த்து கர்நாடிக் வரல. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? பாத்துக்கோங்க. அதான் எலோபரேட்டா படிச்சோம் அப்படின்னு சொன்னா 1 இயர் எலோபரேட்டா கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்னா எக்ஸாம்னு படிப்போம். அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம படிச்சோம் அப்படின்னா நிறைய நாலேஜ் கிடைக்கும். அப்ப எப்படி கேட்டாலும் நம்மளால எழுத பெரிய லெவல்ல நம்ம வந்து சாதிக்க முடியும். சரிங்களா? இப்போ குரூப் 1, குரூப் 2 இன்டர்வியூ எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல பெரிய ஆளு தான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான் வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. ரிசல்ட்லும் கூட நிறைய வீடியோஸ் வந்துருக்கும். ஏதாச்சும் 1, 2 தான் வந்து யங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்பயே இது பண்ணலாம், படிச்சா பண்ணலாம். இதனால சொல்றேன். நாலேஜ் வந்து கேதர் பண்ண அந்த டைமா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன். இதுல இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம்? ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா இதெல்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டிருக்கு. ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதுக்கு ஆப்போசிட் என்ன? இது வந்து மெயினானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது சம்பந்தமா ஒரு கேஸும் கூட இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. மேனகா காந்தி கேஸ். ஞாபகம் இல்லையா? இது வந்து ஒரு லா மூலியமா. சரிங்களா? ஒரு லா கொண்டு வந்தீங்க அப்படின்னா லால வந்து உங்களை தூக்குல போடணும். இந்த தண்டனைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இல்ல பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. இல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது மூலியமா வந்துச்சு அப்படின்னா அந்த என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க. அது மேனகா காந்தி கேஸ்ல இது பண்ணுவாங்க. சொல்றேன். அடுத்து வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சிருப்பாங்களா அது. அது பிலாசபிக்கல் பார்ட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி வந்து அமெரிக்கன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்கன், டிபிஎஸ்பி வந்து ஐரிஷ். சரிங்களா? அயர்லாந்து. அதே பொலிட்டிக்கல் பார்ட் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா நெய்தர். நம்ம இந்தியா வந்து ரொம்ப ரிஜிடும் இல்ல, ரொம்ப ஃபிளெக்சிபிள் இல்ல. பிளண்டா தான் இருக்கு. சரிங்க, கலவையா தான் இருக்கு. ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் நேத்தே சொன்ன மாதிரி. சரிங்களா? ஸோ கூட்டாட்சி தான், ஆனா வந்து சென்ட்ரலுக்கு வந்து சாதகமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர், ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன், பைகரமலிசம், சுப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ இது 2 கவர்மெண்ட் தான் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். புரிஞ்சுங்களா? டிவிஷன் ஆஃப் பவர்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. அது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பத்தி சொல்லலாம். கன்கரண்ட் லிஸ்ட், இது பவர்ல சொல்லலாம். ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியும். பைகரமலிசம் மேலவை கீழவை.
ராஜ்யசபா லோக்சபா சரிங்களா. அதே சுப்ரீமசி கான்ஸ்டியூஷன் தான் பெருசு அப்படின்னு சொன்ன மாதிரி. யூனிட்டரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டரா இருக்கிறது, சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இன்டெகிரேட் ஜுடிஷியரி, ஆல் இந்தியா சர்வீசஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், இதெல்லாம் வந்து யூனிட்டரி பயாஸ் சரிங்களா. யூனியனுக்கு சாதகமா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதகமா இருக்கும் சரிங்களா. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அமெரிக்கா வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம், நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணல, பிரிட்டிஷை தான் ஃபாலோ பண்றோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா நாமினலும் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, டம்மி ஆளு உண்மையான ஆளு சரிங்களா. பிரசிடென்ட் வந்து நாமினல், ரியல் வந்து பிஎம், பிஎம் பிளஸ் சிஓஎம் சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ரூல் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி சரிங்களா. யார் வந்து மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்களோட ரூல் தான் இருக்கும். லீடர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர், மெம்பர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டர் சரிங்களா. மெம்பர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டரும் இருப்பாங்க. அதே மாதிரி டிசல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ், லோக்சபா வந்து எப்ப வேணா டிசல்யூஷன் பண்ணலாம் சரிங்களா. அவங்க 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து என்ன செய்யலாம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து டிசால்வ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சாவரனிட்டியும் ஜுடிஷியல் சுப்ரீமசியும் கலந்தா இருக்கு சரிங்களா. ஸோ எப்படி பாத்தீங்கன்னா சாவரனிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் அசோசியேட் வித் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சரிங்களா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா ஆம்பளையே பொம்பளையா மாத்தலாம், பொம்பளையா ஆம்பளையா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க அந்த கன்ஸ்டியூஷன் படிக்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. லா கொண்டு வந்து அப்படி மாற்றக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. while judicial supremacy associated with American system சரிங்களா. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் தான் சரிங்களா. The famous of the Indian Constitution has preferred proper synthesis between British principle of parliamentary sovereignty and American principle of judicial supremacy. இது ரெண்டுத்துக்கும் நடுவால தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து வச்சிருக்காங்க சரிங்களா. எப்படி வச்சிருக்காங்கன்னு நேரே சொன்னேன் உங்களுக்கு சரிங்களா. பார்லிமெண்ட் கொண்டு வந்த லாவை என்ன செய்யலாம், ஜுடிஷியரி தப்புன்னு சொல்லி அடிச்சு விடலாம் சரிங்களா. ஜுடிஷியல் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, ஹைகோர்ட் யாரு, ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்றதுக்காக யாரு பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு ஓகேவா. இப்போ நேற்று படிச்சனால உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு, இல்ல அப்படின்னா இது மட்டுமே வந்தா எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும்ல. ஸோ பாத்துக்கங்க. அதே மாதிரி இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி சரிங்களா. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல்னா யாரோட தாக்கமும் இல்லாம தனிப்பட்ட முறையில தானாக இயங்கக்கூடியது சரிங்களா. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இப்ப வந்து ஒருத்தன் வேலைக்கு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் அவன் ஓனரா பயந்தான் ஆகணும். ஸோ நிக்கணும், நடக்கணும், அங்க போகணும், எங்கேயாச்சும் போகணும்னாலும் அவங்க கேட்டுதான் போகணும். அதனால என்ன செய்வாங்க, ஓனருக்கு பயந்தே ஓனருக்கு சாதகமாவே தான் நடந்துப்பாப்ல. அதே மாதிரி வந்து ஜுடிஷியல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாடு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு ஆட்சியாளருக்கு பயந்து தானே எல்லாரும் இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அப்படி சொன்னா அது மொனார்க் மாதிரி மாறி போயிடும் சரிங்களா. டெமோக்ரஸி இருக்காது. அதுக்காக ஜுடிஷியரிக்கு அவங்களுக்கும் தனி சம்பளம், அவங்களுக்கும் தனிய சட்டம், அவங்களுக்கு தனியா வந்து பவர் இருக்கு, அவங்களுக்கு தனியா டென்னூர் வச்சிருப்பாங்க. இவ்வளவு காலகட்டத்துல யாருமே உங்களை தொட மாட்டாங்க அன்லஸ் அன்டில் நீங்களா போய் மாட்டாத வரைக்கும். சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த டாப் ஆஃப் இன்டகிரேட் ஜுடிஷியரி சிஸ்டம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கீழே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், டிவிஷனல் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், ஹை கோர்ட், அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்னது சுப்ரீம் கோர்ட் சரிங்களா. இது எல்லாத்துலயும் வந்து பெருசு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் சரிங்களா. ஃபாலோட் பை ஹை கோர்ட் இன் ஸ்டேட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் அண்ட் லோவர் கோர்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் சரிங்களா. அந்த கேரண்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் அந்த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சரிங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகப்பட்டுச்சு, மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். என்ன ஆர்டிகல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் அணுகலாம். அது எந்த ஆர்டிகல்ல, ஆர்டிகல் நம்பர். அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீங்க வந்து போச்சு அப்படின்னு சொன்னா உங்களை யாராச்சும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாவே ஹைகோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் போனா ஆர்டிகல் 32 சரிங்களா. ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226 சரிங்களா. இப்போ பாத்துங்க, இதெல்லாம் ஏன் சொல்லலாம்னா உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்லலாம். இப்படி எல்லாம் தான் கேட்பாங்க, கொட்டி கொட்டி தான் சொல்லி தர முடியும். அப்படி சொல்லி தானே அது மறக்காது சரிங்களா. அதனாலதான் இப்ப சொல்லி தரேன். அடுத்து பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ட் 3ல இருக்கு சரிங்களா. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கு, 7. இப்போ எதை தூக்குனாங்க, சொத்துரிமை. எத்தனாவது ஆர்டிகல் கொண்டு போய் வச்சாங்க, லீகல் தான், அது லீகல் தான். எத்தனாவது ஆர்டிகல்ல இப்போ இருக்கு, ஆர்டிகல் 300 பிலியனும் வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தா போதும் நமக்கு, ஏன்னா 4 ஆப்ஷன் நமக்கு தெரியதான் போகுது சரிங்களா. அப்ப இந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆப்ஷன்ல கேட்டா சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்காக தான். ஸோ ஒரு விஷயம் படிக்கணும்னா கடைசி வரைக்கும் எப்படியும் படிக்கணும் தெரியணும். இல்ல வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிரும். டெஸ்ட் அப்புறம் வந்து அந்த சொல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிடும், ஓகே இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
சிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த ஆல் கான்ஸ்டியூஷன். ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 18 வரைக்கும் இருக்கு. ஆர்டிகல் 19 to 22 ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் ஆர்டிகல் 23 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25 to 28. கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து 29 to 30. ரைட் டு கன்ஸ்டியூஷன் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32. ரெமிடிஸ்னா மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களுக்கு கன்ஸ்டியூஷன் இது அது ஆர்டிகல் 32. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் எனி சிட்டிசன் இந்தியா சிட்டிசன் வயலேட்டட் தே கேன் aggrieved person can directly go to Supreme Court, which in issue rights of habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo warranto for restoration of the rights. சரிங்களா, உங்க ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அணுகலாம். அவங்க என்ன செய்வாங்க, ரிட்ஸும் கொடுப்பாங்க. சரிங்களா, இது என்னெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். இந்த 5 இது இருக்கு, 5மே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இது கூட இந்த வருஷம் பிலிம்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டாங்க இந்த வருஷம் பிலிம்ஸ்ல? இந்த 5ல எது வந்துச்சு? லாஸ்டா என்ன ஏதாவது வந்துச்சா பிலிம்ஸ்ல? இந்த 5ல பிலிம்ஸ்ல என்ன வந்துச்சு உங்களுக்கு? பிலிம்ஸ்ல வந்துச்சு ப்ரோஹிபிஷன் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை பார்த்தேன் கொஸ்டின் பேப்பர். ப்ரோஹிபிஷன் வந்து நினைக்கிறேன் இந்த வருஷம் பிலிம்ஸ்ல. இது வந்து யாரு எந்த இதுக்கு கொடுக்கலாம், இது ஹைகோர்ட் அந்த அந்த இதில் வச்சு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கங்க. நீங்க கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் ஆன்சர் எல்லாம் பார்க்கல, அதாவது கோச் அப்படி சொல்லி விட்டீங்களா? சரிங்களா, பிலிம்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஆன்சரும் வந்து பார்த்துக்கணும். இப்போ டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அது வந்து நீங்க டெஸ்ட்ங்கிறது உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக இல்லை, நீங்க படிக்கிறதுக்காக தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா, உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக டெஸ்ட் இல்லை. சரிங்களா, ஸோ அந்த டெஸ்ட்க்கு எப்போ உங்க டெஸ்ட் பண்றதுனா ஃபைனல் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம், அதுக்கு தான் உங்க டெஸ்ட். மிச்சம் எல்லாம் நீங்க படிக்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. அப்போ நீங்க டெஸ்ட் எழுதுறது வந்து உங்களுக்கு குழப்பி விடுறதுக்காக வேண்டி, கன்ஃபியூஷன் ஆகிறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் நீங்க அந்த டெஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ நீங்க படிக்கலாம். அதுவும் ஒரு வே ஆஃப் லேர்னிங் மெத்தட். வெறும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவனிக்கிறது, அதுக்கப்புறம் நோட்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கறது, அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷனை படிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட். இந்த 3 முடிஞ்சா மட்டும்தான் நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 3ல வெறும் புக்கை மட்டும் நான் படிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க படிச்சதா கருதப்படாது. சரிங்களா, நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களான்னு சந்தேகம் தான். சரிங்களா, இந்த 3 ப்ராசஸ் முடிச்சாதான் நீங்க அந்த போர்ஷனை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நீங்க பாத்துக்கணும். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா டயட்ரி பிரின்சிபல். ஸோ பார்ட் 4ல இது வச்சிருக்காங்க. டிபிஎஸ்பி ஆர் மீன் டு ப்ரொமோட் த ஐடியல்ஸ் ஆஃப் த சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி. சரிங்களா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி ப்ரொமோட் பண்றதுக்காக இது பண்ணிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, இது முக்கியம். புரிஞ்சுங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா யார் வேணாலும் அதிகாரி ஆகலாம், யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாம். அது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. மற்ற டெமோக்ரஸி பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸி டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, அவர் அன்லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தி டைரக்டிவ்ஸ் ஆஃப் நான் ஜஸ்டிசபிள் நேச்சர், நான் என்ஃபோர்சபிள் பை கோர்ட்ஸ் ஆஃப் தேர் வயலேஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கேட்கலாம் நீங்க. ஆனா டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அது வயலேட் பண்ண முடியாது. சரிங்களா, வயலேட் பண்ணாலும் நீங்க கேட்க முடியாது. இப்போ வந்து லிக்வர் ப்ராஹிபிஷன்ங்கிறது டிபிஎஸ்பியில தான் வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தைரியமா போய் இது பண்ணலாம். ஸோ லிக்வர் வந்து அதுல வச்சிருக்கனால நம்ம எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா, டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாக்குறதுக்காக கொண்டு சொல்லப்பட்ட சில விஷயம் தான் அது டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ மினரோ மில்ஸ் கேஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எஸ்சி ஹெல்ட் தட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் த பெட்ராக் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. சரிங்களா, பேசிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் அச்சாணி மாதிரி, அதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி சரிங்களா டெமோக்ரஸியோட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 42வது கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, யாரோட ரெக்கமெண்டேஷன்? ஸ்வரன் சிங் கமிட்டி. அப்போ ஒரிஜினலா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லவே இல்லை. சரிங்களா, ஒரிஜினலா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பு அந்த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இப்ப இடையில தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்திருக்காங்க? 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, சாரி, இது வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. 86 பிளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்க 1 சரிங்களா, என்ன ஆட் பண்ணாங்க? எஜுகேஷனும் அந்த கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, முன்னாடி பார்த்துங்க. டியூட்டிஸ் ஆர் ஆல்சோ நான் ஜஸ்டிபிள்ஸ் இன் நேச்சர். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்னது? நான் ஜஸ்டிசபிள் தான். செக்குலர் ஸ்டேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டேர்ம் செக்குலர் வந்து பிரியம்பல் வந்து ஆட் பண்ணிருந்தது தான். சரிங்களா, இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பாடிட் பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம். பாசிட்டிவ் கான்செப்ட்னா கிவிங் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜன் அண்ட் ப்ரொடெக்டிங் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. சரிங்களா,
ஸோ பாசிட்டிவ் கான்செப்ட். நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது, தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் நெகட்டிவ் கான்செப்ட். சரிங்களா? யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் பாத்தீங்கன்னா the voting age was reduced to 18 years from 21 years. 21ல இருந்து 18 கம்மி பண்ணிருக்காங்க. எப்போ 1989ல 61st கன்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இது பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியம். எதனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 1ல இருந்து 108 9 வந்துருச்சு, 10 தாண்டிடுச்சு. இப்போ எல்லாமே படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்படி படிக்கும் போது தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இதுல வரதுலாம் தனித்தனியா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் இது மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டுருவாங்க. இந்த சைட்ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துருவாங்க, இந்த சைட்ல இதெல்லாம் மாத்திருக்காங்க கொண்டு வந்திருப்பாங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாத்தி கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து இது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். என்ஜாய் சேம் பொலிட்டிக்கல் சிவில் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. ஏன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னா ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்காக, இந்தியன்களை உணர்வு கொண்டு வரக்காக தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? இதே டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னா இப்போ வேற மாதிரி மாறி இருக்கும். எங்களுக்கு வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பே தேவையில்லைன்னு சொல்லி எல்லாம் தூக்கி வீசிருப்பாங்க. சரிங்களா? இண்டிபெண்டன்ட் பாடிஸ் பாத்தீங்கன்னா எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் உங்களுக்கு, இதெல்லாம் பல்வாக்ஸ் ஆஃப் டெமோக்ரசி சிஸ்டம். பல்வாக்ஸ்னா வந்து அந்த குதிரையோட இது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடா கொண்டு போறதுக்காக வேண்டி பல்வாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பல்வாக். பல்வாக் ஆஃப் த டெமோக்ரசி சிஸ்டம்லாம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டுருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனு, கேக், கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் கமிஷன், இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு பல்வாக் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது. சரிங்களா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சியில் பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 அண்ட் 365, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. டியூரிங் எமர்ஜென்சி என்ன இருக்கும், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து கன்வெர்ட் ஆயிரும், அது யூனிட்டரி ஒன்னா மாறிடும் வித்தவுட் ஏ ஃபார்மல் அமெண்ட்மெண்ட். சரிங்களா? எமர்ஜென்சி கொண்டு வந்தாலே எல்லா பவரும் யார்கிட்ட போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போயிடும். சரிங்களா? கூட்டாட்சியோட பவர் எல்லாம் ரத்து ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி 3 டயர் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல், ஸ்டேட், தேர்ட் வந்து என்னது உங்களுக்கு பஞ்சாயத்து, முனிசிபல் தான் வரும். 73rd வந்து உங்களுக்கு என்னது 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தேர்ட் டயர் கவர்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த கவர்மெண்ட்லயும் இல்ல, எந்த வேர்ல்டு இருக்க எந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் வந்து தேர்ட் டயர் கவர்மெண்ட் இல்ல, 2 டயர் கவர்மெண்ட் தான் இருக்கு. இந்தியாவில் மட்டும் தான் தேர்ட் டயர் கொண்டு வந்திருக்காங்க. 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கேவ் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் ஆஃப் பஞ்சாயத். சரிங்களா? 73rd வந்து பஞ்சாயத்துக்கு வந்து ரெகக்னிஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பார்ட் 9 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நியூ ஷெட்யூல் 11 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 3 விஷயம் நடந்திருக்கு 73rd படி. என்ன நடந்திருக்கு, பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்காங்க, பிளஸ் 9 பார்ட் 9 வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க, பிளஸ் ஷெட்யூல் 11 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, முனிசிபாலிட்டி. சரிங்களா? முனிசிபாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, பார்ட் 9A கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் அந்த ஷெட்யூல் 12 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இது 97th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? கன்சூமர் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க, ப்ரொடெக்ஷன் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. சரிங்களா? இட் மேட் த ரைட் டு ஃபார்ம் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டா வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஆர்டிகல் 19ல. அதே நியூ டிபிஎஸ்பி வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. நியூ பார்ட் பியும் கொண்டு வந்திருக்காங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது முக்கியம், இதுல இருந்தே கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வர மூலியமா எந்தெந்த இடங்கள்ல மாற்றுதல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு சாய்ஸ் வச்சு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாறி இருக்கு, அப்ப டிபிஎஸ்பி மாறி இருக்கு, அப்புறம் வந்து பார்ட் இந்த ஷெட்யூல் பார்ட்ஸ் மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ பார்ட்ல வந்து மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, என்ன சொல்லப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல, நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன், எந்த அளவுக்கு எந்த ஏரியால வரைக்கும் இந்த ஸ்டேட் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நேம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் எக்ஸ்டென்ஸ் அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு பிரசிடென்ட் எல்லாத்துக்கும் எவ்வளவு காசு போகுது, எவ்வளவு அலவன்ஸ், இது பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இதெல்லாம் முக்கியம். யார் யாருக்கு சேலரியில வந்து ஷெட்யூல் 2ல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கேட்டுருவாங்க. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த ஸ்டேட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கேக் ஆஃப் இந்தியா. சரிங்களா? பொதுவாக படிக்கும்போது கேக்லாம் நம்ம விட்டுருவோம், மெயினான ஆளுங்க பிரசிடென்ட், கவர்னரா இதெல்லாம் ஓகே, கேக விட்டுருவோம். ஆனா கேக்ல தான் கொஸ்டின் வைப்பாங்க உங்களுக்கு. கேக் சேர்மன், டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. பெரிய ஆளுங்களுக்கு செகண்ட் ப்ரொவிஷன்ல இருந்து காசு எடுத்து கொடுப்பாங்க அதுல. சரிங்களா? தேர்ட் பாத்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன். சரிங்களா? சரிங்களா? ஸோ வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உறுதிமொழிங்கிறது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. சரிங்களா? ஸோ கடவுள் நம்பினா ஓத் இது பண்ணுவாங்க, இன்னும் கான்ஸ்டியூஷன் வச்சு இது பண்ணுவாங்க, அஃபர்மேஷன் வச்சு இது பண்ணுவாங்க. யூனியன் மினிஸ்டர்ஸ், கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட், எம்பிஸ் ஆஃப் ஜட்ஜஸ்,
MPs and judges of Supreme Court, High Court, CAG, candidates for election to the state legislature, member of state of legislature, இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இங்க வந்து தேர்ட் இதுல வந்து இது பண்ணுவாங்க. ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கும், அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ராஜ்யசபா டு த ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ். சரிங்களா, எவ்வளவு வந்து ராஜ்யசபால இடம் ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரிங்களா, ஷெட்யூல் ஏரியாஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரிங்களா, ஷெட்யூல் ஏரியா எஸ்டி இருக்கவங்க ஷெட்யூல் ஏரியாஸ் சொல்லுவாங்க. எஸ்டினா மலைவாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் எஸ்டின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ்த் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இதுக்கு ஒரு கோட் வேர்டு இருக்கு தெரியுமா, சொல்லியிருக்காங்களா நடத்தும் போது? செவன்த் ஸ்டேட், ஓகே, அது வேற. இந்த இது ஞாபகப்படுத்துறதுக்காக ஏடிஎம் நாங்க வந்து ஏடிஎம் மணின்னு வச்சுக்குவோம். ஏ ஃபார் அஸ்ஸாம், எம் ஃபார் மேகாலயா, திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா, எம் ஃபார் இன்னொரு மிசோரம். சரிங்களா, மணிப்பூர் இல்ல, எம்டிஎம் நோ மணி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போ நோ மணினா நோ மணிப்பூர். ஏன்னா நீங்க அந்த இடத்துல ஆப்ஷன் வைக்கும் போது மணிப்பூர் எம்முக்கு என்ன வருங்கிறது கன்ஃபியூஷன் ஆகுது. நோ மணினா நோ மணிப்பூர். சரிங்களா, ஏடிஎம்ல மணி இல்ல அப்படிங்கிற மாதிரி வச்சு இது பண்ணீங்க, உங்களுக்கு இது ஏடிஎம் ஸ்கொயர் நோ மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன நிமோனிக்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. அதே மாதிரி செவன்த் ஷெட்யூல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பவர்ஸ் யூனியன் ஸ்டேட் இந்தந்த விஷயத்துல இந்த இவங்கெல்லாம் வந்து சட்டத்தை வந்து ஏற்றிக்கலாம். இப்போ நீட்லாம் வந்து எதுல இருக்கு, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மூணு விஷயத்துல இருக்கு. சரிங்களா, கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் கொண்டு வரலாம், இந்த கவர்மெண்ட்டும் சட்டம் கொண்டு வரலாம். சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். எயிட் ஷெட்யூல்ல வந்து லாங்குவேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 14 இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது, இப்போ 22 மாறி இருக்கு. புரிஞ்சுங்களா. நைன்த் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஷெட்யூல் கீழே எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல என்ன செய்ய முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு ஒரு கேஸ் இருக்கு. சரிங்களா, அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து 69% வந்து ரிசர்வேஷன் இதுல தான் தூக்கி வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து சட்டம் வந்து என்ன செய்ய முடியாது, நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போனாலும் மாத்த முடியாது. ஆனா இதுலயும் வந்து ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க, கேசவானந்தபாதி கேஸுக்கு அப்புறம் வரதெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. அப்ப முன்னாடியே நம்ம ஆளுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, 1969லயே வந்து என்னமோ என்ன செஞ்சுட்டாங்க, தமிழ்நாடோட ரிசர்வேஷன் வந்து 69 மாத்தி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மாற்ற முடியாதுங்கிற மாதிரி வாய்ப்பு. சரிங்களா, இது பின்னாடி நான் சொல்றேன் எப்படின்னு. ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் டீலிங் வித் லேண்ட் ரெஃபார்ம்ஸ், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், இதெல்லாம் வந்து இதுல வச்சிருப்பாங்க. சரிங்களா, திஸ் ஷெட்யூல் வாஸ் ஆடட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சட்டத்தை மாற்றி என்ன கொண்டு வந்தாங்கன்னா 9th ஷெட்யூல் தான் கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுங்களா. 10th ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சரிங்களா, கட்சி தாவுறது. சரிங்களா, ஸோ எலெக்ஷன் பின்னாடியோ எம்பிஸ் எல்லாம் வந்து வேற கட்சி தாவுவாங்க காசு கொடுத்து. அது தாவனீங்க அப்படின்னா உங்களோட இது பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரதான் செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985ல கொண்டு வரப்பட்டது. 11th வந்து பஞ்சாயத்து, இதுல வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்ததான். 12th வந்து முனிசிபாலிட்டி, 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்தது. ஓகேவா. ஸோ பிரியம்பல் மட்டும் முடிச்சுட்டு நம்ம பிரேக் எடுக்கலாம். சரிங்களா. ஸோ பிரியம்பிள்னா வந்து ப்ரிஃபேஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனுக்கு. இது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே தானே, எல்லா ஃபேக்ட்ஸ் ஓகே தானே? ஸோ நாளைக்கு வரும்போது நான் கேள்வி கேட்பேன் நான். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, சட்டம் மாறுதல் பண்றதுக்காக. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா பிரியம்பிள். சரிங்களா, பிரியம்பிள்னா ப்ரிஃபேஸ், ஒரு புத்தோட இண்டெக்ஸ் பேஜ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த முகவுரை, இந்த புக் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது வந்து அந்த ஆத்தர் எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முகவரை இது. ஆனா இது லாஸ்ட்ல தான் வந்து எனக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, எப்பெல்லாம் இதெல்லாம் படிக்கிறோமோ அது தொடர்பான விஷயங்கள் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும், ரிவைசிங் பண்ணிட்டே இருக்கணும். இது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா. ஸோ இது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் இது பிரியம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் பிரியம்பிள். சரிங்களா, ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து இந்த பிரியம்பிளோட ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி அடிச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ இன்டர்வியூலாம் போகும்போது இது அப்படியே மக்கப் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, கண்டிப்பா வந்து நீங்க மார்க் இன்டர்வியூ போகும்போதோ ஐஏஎஸ்க்கும் சரி இந்த குரூப் ஒன்னுக்கும் சரி போகும்போதும் சரி இது வந்து மனப்படமா சொல்ல சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுல இருந்து போனீங்க கண்டிப்பா சொல்ல சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த உணர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்க ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு எம்சிக்யூஸ் வந்து
எடுப்பாங்க. சரிங்களா? அதனால பாத்துக்கங்க. The preamble of Indian Constitution is based upon the objective resolution. Draft Pandit Nehru 13 December 1946 இருந்து கொண்டு வந்ததை பொறுத்து தான் இது மாறுச்சு. Adopted by Constitution Assembly 22nd January 1947. இது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்லி ஒன்ஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1947 ஒரு தடவை தான் 76. ஒரு தடவை அமெண்ட் பண்ணி 3 நியூ வேர்டை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சோஷியல் செக்குலர் இன்டெகிரிட்டி எஸ்கொயர் ஐன்னு சொல்லிச்சுக்கலாம். சரிங்களா? எஸ்ஐ சரிங்களா? எஸ்கொயர் ஐ இந்த இந்த 3 விஷயத்தையும் வந்து தான் ஆட் பண்ணியிருக்காங்க. The preamble embodies the basic principle, philosophy and fundamental values, political, moral, religious, on which constitution is based. இந்த constitution வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கறத சொல்றதா இது. Contains grand and noble vision of constitution assembly, reflect the dreams and aspirations. சரிங்களா? நம்ம வந்து உருவாக்குறவங்களோட கனவு. நம்ம இந்தியன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி உதவாங்கி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவை ஃப்ரீடம் பண்ணியிருக்கோம். அந்த சுதந்திர இந்தியா எப்படி இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு கனவு கண்டு வச்சிருப்பாங்க. காந்தியில இருந்து எல்லாருமே. அந்த அந்த கனவு தான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Founding fathers of constitution. Preamble is neither source of power nor to the legislator nor a prohibition of power of legislator. Source of powerனா இதுல இருந்தா வந்து பவர் எடுத்துக்கிற மாதிரி. சரிங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா லெஜிஸ்லேட்டர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி. இது ரெண்டுமே இல்ல preamble. புரிஞ்சுங்களா? It is non justiciable, non enforceable. சரிங்களா? சோ இது வந்து என்னது ஜஸ்டிசபிள் இல்ல என்ஃபோர்ஸபிள் இல்ல. preamble ஒரு விஷயம் எழுதிருக்காங்க. அது நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் போட முடியாது. preamble resembles the declaration of independence of United States of America. யார் சொல்லியிருக்கா? ஹிதாயத்துல்லா சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாரு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்படியே வந்து நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வந்து வரப்போகுது அப்படிங்கிறது. சரிங்களா? Preamble was enacted by Constitutional Assembly after rest of the Constitution was already enacted to the ensure its conformity of the Constitution. எங்க லாஸ்ட்ல தான் இது பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி we the people of India அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னா emphasize the constitution is made by and for the people. சரிங்களா? இது emphasize concept of popular sovereignty. Popular sovereigntyனா நம்ம மக்கள்கிட்ட தான் வந்து உங்களுக்கு அதிகாரம் போகுது பொலிட்டிக்கல்ஸ்ட அப்படின்னு தான் பாப்புலர் சாவரிட்டி. நம்ம ஓட்டு போடுறதும் பாப்புலர் சாவரிட்டிக்காக நம்ம ஓட்டும் போடுறோம். சரிங்களா? இதுல என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்கு அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? எங்க இருந்து இதோட பவர் அத்தாரிட்டி எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா டேவிட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இதுல வந்து பிரியாம்பிள் இருந்து இந்த சோர்ஸ் யாருன்னு சொன்னா இந்தியா பீப்புள் தான். நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் இந்தியன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் சோவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா சுதந்திரமானப்போ 1947 அப்போ இந்தியா வந்து எப்பேற்பட்ட கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து எஸ்கொயர் ஐ வந்து இப்போ இடையில சொல்லணும் தான். சரிங்களா? அப்பனா சோசியலிஸ்ட் செக்குலர் இல்ல. சரிங்களா? அப்போ வந்து என்னது உங்களுக்கு அப்போ இந்தியா வந்து சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரியா தான் இருந்திருக்கு. எப்போ 1947 அப்போ. இதுவே அவங்க ஆப்ஷனா கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? சோ இதுவும் கேட்பாங்க சோவரின் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கா இருந்திருக்கு இல்ல சோவரின் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கா இருந்திருக்கு இல்ல சோவரின் ரிபப்ளிக் மட்டும் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்? அப்போ நீங்க இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, சோசியலிஸ்டும் செக்குலரும் இன்டெகிரிட்டியும் வந்து உங்களுக்கு இடையில தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அது ரெண்டு வராது. அப்ப அடிச்சு விட்டு இந்திய சுதந்திரமானப்போ சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும் தான் இருந்திருக்கு, செக்குலருங்கிறது தேவை இல்லை அப்படிங்கறத நீங்க இது பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? இது தமிழ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எல்லாம் வந்து ஜஸ்டிஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன் எடுத்துருது. லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெண்ட்லி எல்லாம் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் எடுக்கப்பட்டிருக்கு. டேட் பாத்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. சரிங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஹோரோஸ்கோப் ஆஃப் இந்தியன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சரிங்களா? ஹோரோஸ்கோப்னா ஜாதகம். சரிங்களா? இந்தியாவோட ஜாதகமே வந்து பிரியாம்பிள் தான். அதே பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சம்மரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யார் சொன்னா பால்கிவாலா அவர் சொல்லியிருக்காரு ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி கீ டு த மைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் பேக்கன் லைட் ஃபார் ஜுடிஷியல் டு டிசைட் கான்ஸ்டியூஷனாலிட்டி லா. சரிங்களா? ஒரு லா வருது அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார்ம் பில் வந்துச்சு, இந்த இந்த பில் வந்துச்சு, இந்த ஆக்ட் வந்துச்சு இல்ல பாண்டு, அந்த பாண்ட் எலக்ட்ரால் பாண்டு, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? சில வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாவரின், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? நாட் ஏ டாமினன் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி. சரிங்களா? நான் கீழே சொன்ன மாதிரி சாவரின் இஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மேட்டர். எந்த மேட்டரா இருந்தாலும் நமக்கு நம்மளே முடிவெடுக்கிறது தான். A sovereign country, India can acquire foreign territory or cede a part in favor of another country. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த வந்து நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். சண்டை போட்டு ஒரு இடத்த எடுத்துக்கலாம். இல்ல ஒரு இடத்த வந்து நம்ம விட்டு கொடுக்கலாம் இன்னொரு கண்ட்ரிக்கு. சரிங்களா? சோ நம்ம எப்படி இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன என்ன இடத்த நம்ம விட்டு விட்டு கொடுத்தோம் இந்தியா?
இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ஒரு இடத்த விட்டு கொடுத்தோம். அது என்ன கண்ட்ரி? இலங்கை கச்சத்தீவு. சரிங்களா? அது நிறைய பிரச்சனை வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து சோஷியலிஸ்ட். ஆடட் பை 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976ல தான் ஆட் பண்ணிருக்காங்க. சோஷியலிஸ்ட் கண்டென்ட் ஆர் இம்ப்ளிசிட்னா மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு யுபிஎஸ்சில. வெளிப்படையாக சொல்லப்படல. சரிங்களா? பட் 42nd அமெண்ட்மென்ட் மென்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து 42வது அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல தான் வந்து சோஷியலிஸ்ட்ங்கிற டேர்ம் வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த காலத்துல ஏன் வந்து மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ரஷ்யாவுக்கு ஃபேவர் ஆயிருமோ, சோவியத் யூனியனுக்கு ஃபேவர் ஆயிருமோ. ஏன்னா சோஷியலிஸ்ட் கண்ட்ரிக்கும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிக்கும் சண்டை வந்திருக்கு. சரிங்களா? சோ நீங்க வந்து அந்த பிளாக்கா இந்த பிளாக் கோல்ட் ஏரா என்ன சொல்லுவாங்க? கோல்ட் ஏராவா? கோல்டு வார் ஏரா. சரிங்களா? சோ கோல்டு வார் ஏரால வந்து நீ அந்த கண்ட்ரியா, இந்த கண்ட்ரியா, இந்த பிளாக்கா, அந்த பிளாக்கான்னு சொல்லிட்டு சண்டை வந்துருக்கு. அப்பதான் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரு? நாங்க நான் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேத்துக்கும் பொதுவா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் ஏன் வந்து இப்படி சூஸ் பண்ணாங்க. சோ ஹிஸ்டரி தான் மெயினா எல்லாமே. கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் எலாபரேட்டா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும் எல்லாமே யோசிக்கிறதுக்கு. ஸோ இந்தியன் சோசியலிசம் பார்த்தீங்கன்னா மார்க்சிசம் காந்திசம் பிளெண்ட் பண்ணதான் காந்திசம் டுவார்ட்ஸ் இதா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மார்க்சிசம்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் ஓன் ஆயிருக்கணும். இப்போ நீங்க இருக்கிற இடம் வந்து உங்களோடது இல்ல. சரிங்களா? கவர்மெண்டோட தான். எப்ப வேணாலும் வேணாம் போய் வேணாம்னு சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லலாம். டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அடாப்ஷன் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி மாடல் வேர் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் ரெண்டுமே இருக்கும். செக்குலர் பாத்தீங்கன்னா இது 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது. சுப்ரீம் கோர்ட் 1974 என்ன சொல்லிருக்கு? செக்குலர் ஸ்டேட் வாஸ் இம்ப்ளிசிட்லி மென்ஷன் ஆர்டிகல் 25 to 28ல வந்து இம்ப்ளிசிட்லியா மென்ஷன் பண்ணிருக்காங்க செக்குலர் ஸ்டேட். ஆர்டிகல் 25 to 28 வந்து என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 25 to 28 ஃப்ரீடம் என்ன? ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சொல்றாங்களா? சரிங்களா? 25 28 ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அந்த சரிங்களா? பாசிட்டிவ் செகுலரிசம் இன் இந்தியா ஆல் ரிலிஜன் ஹேவ் சேம் ஸ்டேட்டஸ் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். சரிங்களா? அது டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் பாப்புலர் சாவரிட்டி. சரிங்க, மக்கள்கிட்ட இருந்து அதிகாரம் போற மாதிரி. மக்கள் தான் வந்து சுப்ரீம் பவரை வச்சிருப்பாங்க. இது வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? டெமோக்ராட்டிக்ல பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் டெமோக்ரஸி மூணுமே இருக்கு. சரிங்களா? ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னா எந்த பதவி வேணா யார் வேணா போய்க்கலாம். சோஷியல்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். எக்கனாமிக்னா எல்லாத்து கையிலயும் வந்து ஒருத்தன் கையிலயும் வந்து என்ன செய்யக்கூடாது? பணம் வந்து இருக்காது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து ஒருத்தன் கையிலேயே இருக்கக்கூடாது. அது இந்தியன் டெமோக்ரஸி பாத்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. சரிங்களா? நம்ம வந்து பிஎம் நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கல. புரிஞ்சுங்களா? நம்ம வந்து எம்பி எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம். அவங்க தான் வந்து பிஎம் தேர்ந்தெடுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதான் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லெஜிஸ்லேட்டர் ஃபார் ஆல் பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன். சரிங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து லெஜிஸ்லேட்டர் அந்த எம்பி எம்எல்ஏஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கணும். சரிங்களா? மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. சரிங்களா? இந்தியன் டெமோக்ரஸி யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் வச்சிருப்போம். பீரியாடிக் எலெக்ஷன் வைப்போம். ரூல் ஆஃப் லா தான் இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இருக்கு. ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சர்டன் கவர்ன்ஸ். எந்த ஆர்டிகல்? ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எத்தனாவது ஆர்டிகல்? படாமல் ரைட்ஸ்ல ஆப்சன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்கல்ல. ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15. சரிங்களா? இப்போ வந்து டைரக்ட் டெமோக்ரஸி நேரடியாக 4-5 விஷயம் இருக்கு. சரிங்களா? ரெஃபரண்டம். சரி, ஒரு பாலிசி வந்து ரெஃபர் பண்றது. சரிங்களா? ஸோ இந்த பாலிசி நமக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுவாங்க நேரடியா வந்து. அது ரெஃபரண்டம் சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் வேர் பை ப்ரொபோஸ் லெஜிஸ்லேஷன் ஒரு லா இஸ் ரெஃபர் டு த எலக்ட்ரேட் ஒரு செட்டில்மெண்ட் பை த டைரக்ட் ஓட்ஸ். இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு பில்ல ப்ரொபோஸ் பண்றது. அது வந்து இனிஷியேட் சொல்லுவாங்க. சரிங்களா? ரீகால் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்போம். அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி இது பண்றது. சரிங்களா? மெத்தட் பை மீன்ஸ் ஆஃப் voters கேன் ரிமூவ் a representative ஒரு ஆஃபீஸர் பீங் எக்ஸ்பைரி ஆஃப் his term. அது பிளபிசைட் அப்படின்னு சொன்னா ஒரு பார்டர் விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்குள்ள சரியா இந்த நாட்டுல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி போடுறது தான் வந்து பிளபிசைட் சொல்லுவாங்க. சரிங்களா? டெரிட்டோரியல் டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்காக வேண்டி. சரிங்களா? இந்த பிரெக்சிட்லாம் வந்துச்சுல்ல, இது பிரெக்சிட் சொல்ற மாதிரி. இப்போ இந்தியாவில கூட வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்காங்களா, பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்களா, அந்த ஏரியால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் வந்து உள்ள வந்துட்டாங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து யூஎன்ல போய் பேசிட்டாங்க. பேசணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இடத்துல அவங்க போயிடணும். அந்த கோட்டை வந்து யாருமே இது பண்ணக்கூடாது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு பிளபிசைட் நடத்தணும். அந்த மக்கள் வந்து எங்க இருக்காங்கன்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது அது இன்னும் நடத்தல. பிளபிசைட் நடத்தல. சரிங்களா? இனிமே வந்து அது வந்து இப்போ நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ கூட நம்ம பிஓகே வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் வந்து
நிறைய பிஜேபி லீடர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்து ரிபப்ளிக். இதுல ரிபப்ளிக் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. மொனார்கி பிரிட்டன், ரிபப்ளிக் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்கு. மொனார்கி பிரிட்டன், ரிபப்ளிக் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ இந்தியா. இந்தியன் ரிபப்ளிக் பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடென்ட் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஆனா யுஎஸ்ஏ பொறுத்தவரைக்கும் டைரக்ட்லி எலெக்டட். புரிஞ்சுங்களா? ரிபப்ளிக் மீன்ஸ் வெஸ்டிங் பொலிட்டிக்கல் sovereignty in the people. சரிங்களா? ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் கிளாஸ் அண்ட் ஆல் பப்ளிக் ஆஃபீஸ் ஓபன் ஆல் வித்வுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எல்லாத்துக்குமே வந்து ஓபன் திறந்து விடப்படும். ஆர்டிகல் 4 to 55 வந்து ரிலேட்டட் டு த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? இதெல்லாம் முக்கியம். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எந்த ஆர்டிகல் சொல்லப்படுது அப்படின்னு 4-5 ஆர்டிகல் கொடுத்துருவாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆர்டிகலும் நம்ம வகப் பண்ண தேவையில்லை. ஆனா பிரசிடென்ட், கவர்னர், பிஎம் இவங்களாம் முக்கியம் தானே, நம்மளுக்கே தெரியுதுல்ல. ஸோ இது மட்டும் நம்ம வந்து மக்கப் பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து ரெஸ்ட். இப்ப வர கிளாஸ் வரக்கு முன்னாடி நீங்க 9 மணிக்கு வந்துருவீங்களா? எத்தனை மணிக்கு வரீங்க? 8:45 வந்துடுறீங்க. 9:45 வரீங்க. இந்த 9 மணிக்கோ இல்லை 9 வரைக்கும் நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டுல இருந்து படிக்க முடியாது. கண்டிப்பா வீட்டுக்கு போனாலும் படிக்க முடியாது. சரிங்களா? அதனால இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்க வந்து ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி முன்னாடியே இங்க வருங்க. இங்க வந்துட்டு இந்த காமன் என்விரான்மெண்ட் உங்களுக்கு தான் தனியா ரூம் இருக்குல்ல, அங்க உட்காந்து 1/2 மணி நேரம் படிங்க. சரிங்களா? இப்போ கேட்டுங்க, உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறது வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு சமம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஆனா இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மார்க்ஸும் ஒன்றும் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு அமைதியா தான் இருக்கு. இப்போ படிக்கிறதுக்கு நல்ல என்வரன்மெண்ட் தான். சரிங்களா? அது ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் எடுக்கப்பட்டிருக்கு. 1970 ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்திருக்கு உங்களுக்கு. எம்ப்ரேசஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்: சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். சரிங்களா? அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. சோஷியலும் எக்கனாமிக் ஜஸ்டிஸும் சேர்ந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் வித்வுட் எனி சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். சரிங்களா? கேஸ்ட், கலர், ரேஸ், ரிலீஜன் எல்லாமே இல்லாம உங்களுக்கு என்னது உங்களுக்கு கொடுக்கறது தான். ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் டு எனி பர்டிகுலர் செக்ஷன். சரிங்களா? ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு ப்ரிவிலேஜ் எல்லாம் கொடுக்கறதுல இல்ல. சரிங்களா? அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கண்டிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் உமன். சரிங்களா? ஸோ உமனுக்கும் பேக்வர்ட் கிளாஸுக்கும் இதுக்காக கொடுக்கறது தான். சரிங்களா? ரிசர்வேஷன் கொடுக்குறது. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்பிள் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் வேல்யூ. பணக்காரன், ஏழை அப்படின்லாம் பார்க்க. அதே மாதிரி எலிமினேட் இன்இக்வாலிட்டிஸ் இன் வெல்த், இன்கம், ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அது இல்லாம எக்கனாமிக் ஜஸ்டிஸோட இது. பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன் ஷுட் ஹேவ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ், ஈக்குவல் வாய்ஸ் இன் கவர்மெண்ட். சரிங்களா? எல்லா பொலிட்டிக்கலும். லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜஸ்டிஸ் வந்து ரஷ்யன். புரிஞ்சுங்களா? லிபர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து பிரெஞ்சு. புரிஞ்சுங்களா? இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி படிச்சுன்னா இனிமே இது சூப்பரா படிக்கலாம். ரஷ்யன் ரெவல்யூஷன் என்ன நடந்துச்சு, பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல என்ன நடந்துச்சு. ஸ்கூல்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையா? அதை பாருங்க. ஏதோ ஒரு போயம்னு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிரெஞ்சு ரெவல்யூஷன் பத்தி. ஸோ ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி. ஏன்னா என்னோட ஆப்ஷன் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப். ஸோ அதனால வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால என்னால் கோரிலேட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் இதுல ஓரளவுக்கு நீங்க மெயின்ஸ் ஓரியன்டா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் ஆன் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். சரிங்களா? உங்களுக்கு வந்து தடை இல்லாம நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். உங்களுக்கு எல்லா வித தனி மனித உங்களுக்கு மேம்பாட்டுக்காக எல்லா வித இதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். பிரியம்பிள் செக்யூர்ஸ் லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். இது முக்கியம். சரிங்களா? இது வந்து நம்ம டெப்ஃபான்னு சொல்லலாம். இந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? தாட், லிபர்ட்டி ஆஃப் பிரியம்பிள் வந்து எல்லாம் லிபர்ட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ பிரியம்பிள் எல்லாம் ஜஸ்டிஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கேட்டுருவாங்க கீழே. சரிங்களா? இப்போ டெப்ஃபானா தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். சரிங்களா? டெப்ஃபா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. லிபர்ட்டி டஸ் நாட் மீன் லைசன்ஸ் டு வாட் ஒன் லைக்ஸ், நீட் டு என்ஜாய் இட் வித்தின் த லிமிடேஷன் ஆஃப் மென்ஷன் த கன்ஸ்டியூஷன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணா செய்யலான்ட்டு இல்ல, இஷ்டத்துக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கன்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கும், விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரிங்களா? லிபர்ட்டி அண்ட் பிரியாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். அப்சல்யூட்னா முழுமையாக யாரோ அது எதிர்கேள்வி கணக்கு இல்லாம சொல்றதா வந்து அப்சல்யூட் சொல்லுவாங்க. குவாலிஃபைட்னா சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் வீட்டுல இருந்து வெளியே போகலாம், ஆனா 9 மணிக்குள்ள வெளியே உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ரைட்ஸுக்குமே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லப்படும். சரிங்களா? ஸோ அதுதான் இதெல்லாம் சொல்லப்படும் மெயினா. ஈக்குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் டு எனி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி.
adequate opportunities to all without discrimination. preamble சொல்ற equality of status and opportunity, இது முக்கியம். சரிங்களா? preamble வந்து என்ன ஈக்குவாலிட்டியா கொடுக்குது, சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தா நம்ம பதில் சொல்ல முடியும். ஆனா ஆப்ஷன்ஸும் வந்து குழப்பற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம படிச்சது வந்து கரெக்டா இல்லையா நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் வச்சுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து டஃப் பண்ணுவாங்க எப்பவுமே. புரிஞ்சுங்களா? கொஸ்டின் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. fill in the blanks, ஒன் வேர்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா பட் வந்து ஆப்ஷன் வைக்கிறோம்னால நம்மளே குழப்பி விட்டுரும். சரிங்களா? சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா படிச்சு போனா அது ஈஸியா தான் இருக்கும். அது சிவிக் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா 14ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆர்டிகல் 15 தான் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் சிஎஸ்பிஓபின்னு சொல்லுவாங்க. ஆமா, சரிங்களா? ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். சரிங்களா? நிறைய இடங்கள்ல இது பிளஸ் இன்னொன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ நிறைய இடத்துல பார்த்துக்கணும். இப்போ எந்த இடத்துல இதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு 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 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துட்டு இது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்னலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டிகல் 16, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ஆர்டிகல் 18. சரிங்களா? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எங்க சொல்லப்பட்டிருக்கு? நோ ஒன் இஸ் ineligible for inclusion of electoral rolls on the ground of religion, race, caste of sex. இங்க வந்து என்னது? ஆர் ஸ்கொயர் சிஎஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு, பிஓபி இல்ல. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிஓபி வந்து சேர்த்து உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க குழம்பிடுவீங்க. புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு சில மைனூட் விஷயத்துல தான் நீங்க மார்க்கெட் லூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இது சில்லி மிஸ்டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 325ல சொல்லப்பட்டிருக்கு எலக்ட்ரல் ரோல்ஸ் படி. சரிங்களா? லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் பேஸ்ட் ஆன் அதர் பிரான்ச்சைஸ், இது ஆர்டிகல் 326ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 368. சரிங்களா? அது முக்கியம். எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் டு உமன். இது வந்து ஆர்டிகல் 39 சொல்லப்பட்டிருக்கு டிபிஎஸ்பில. அது ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் வந்து பிரதர்ஹுட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? இது ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிரியாம்பிள்ல சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நீங்க சொல்லலாம். ஆர்டிகல் 51A, ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ப்ரொமோட் ஹார்மனி, ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், இதெல்லாம் வந்து இதுல சொல்லப்படுது ஆர்டிகல் 51. சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெட்டர்னிட்டி வந்து டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், பர்சனல் இண்டிவிஜுவல் இது சாக்ரடு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, வேர்ல்ட் இன்டெகிரிட்டி இஸ் ஆடட் இன் வேர்ல்ட் இன்டெகிரிட்டி வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? எஸ்கொயர் ஐ சொன்னா இன்டெகிரிட்டி, அது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் என்ஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி, டிக்னிட்டி எங்க மென்ஷன் பண்ணிருக்காரு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பியில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் வந்து டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்ரோஸ் போத் பிசிகாலஜிக்கல் அண்ட் டெரிட்டோரியல் டைமென்ஷன் ஆஃப் நேஷனல் இன்டிகிரேஷன். சரிங்களா? மன ரீதியாகும் எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸும் இது இந்தியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி, 3 விஷயம். சரிங்களா? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சோஷியல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல் த்ரீ ஃபார்ம் ஆஃப் யூனிட்டி இஸ் ட்ரினிட்டி. இஃப் எனி ஆஃப் திஸ் டைவர்ஸ் ஃப்ரம் அதர் டிஃபீட் தி பர்பஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இது ஒன்னு தோத்தாலுமே வந்து டெமோக்ரஸி தோத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வித்வுட் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி வுட் ப்ரொடியூஸ் சூப்பர்மசி ஆஃப் த ஃபியூ ஆஃப் மணி. சரிங்களா? லிபர்ட்டி இல்லாம நம்ம வெறும் ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஒன்னு வந்து இன்னொன்னு வந்து ஆதிக்கம் செலுத்தும். ஈக்குவாலிட்டி வித்வுட் லிபர்ட்டி வுட் கில் இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ். சரிங்களா? சரிங்களா? ஈக்குவாலிட்டி இல்லாம லிபர்ட்டி இல்லாம ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தனி மனிதனோட இதை வந்து இனிஷியேட்டிவ் வந்து கில் பண்ணிடும் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கேசஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கேஸ் வந்து பெருபாரி யூனியன் கேஸ். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வியூ என்ன சொல்லியிருக்காங்க? preamble shows general purpose of the behind several provisions of constitution. It terms used in the articles ambiguous. Some assistance preamble could be taken interpretation. இப்போ வந்து ஆர்டிகல்ல சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம புரியல, இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைச்சிட்டாங்க அப்படின்னா பிரியம்பிளை வச்சு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? பிரியம்பிள் சொல்லப்பட்ட இப்போ படிச்சோம்ல, இதெல்லாம் வந்து இந்த லால வந்து சொல்லப்படுதா, இந்த லா வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. எஸ்சி ஹெல்ட் தட் preamble is not part of constitution. இதுல பெருபாரி யூனியன் கேஸ்ல வந்து preamble வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் இல்லன்னு சொல்றாங்க. இது முக்கியம். அப்புறம் கேசவந்தா பாரதி கேஸ்ல preamble பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப எல்ஐசி கேஸ்லயும் வந்து என்னது? preamble பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்போ வந்து preamble வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான். சரிங்களா? இப்ப கேஸ் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. சரிங்களா? amendability of preamble வந்து அமெண்ட் பண்றது. whether preamble can amended or not was dealt in கேசவந்தா பாரதி கேஸ். கேசவந்தா பாரதி கேஸ்ல preamble அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் இட் வெர்டிக்ட் இன் பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸ்ல வந்து பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஹெல்த் தட் preamble is the integral part of the constitution. It can be amended under article 368. சரிங்களா? கேசவந்தா பாரதி கேஸ் மூலியமா என்னது பண்ணலாம், அமெண்ட் பண்ணலாம். ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாத்தாம நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்னா சட்ட சீர்திருத்தம். சரிங்களா? அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல?
ஓகேவா? இந்த மாதிரி போதுமா உங்களுக்கு? ஓகே தானே எல்லாத்துக்கும்? புதுசா படிக்கிறவங்களுக்கு நான் வேற மாதிரி நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல ஒண்ணா நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு? இது 33 இருக்கா? நம்ம 4th வருமா? ஒரு இப்போ ஒரு 1 வீக்ல முடிச்சிடலாம். சரிங்களா? மேக்ஸ் எப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிளட் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் ஓகேவா? கொஞ்சம் லைட்டா வந்து சம்ஸ் மட்டும் அதோட ஒவ்வொரு சாம்பிள் வந்து ஒரு 5 சம்ஸ் ஒரு 2 3 சம்ஸ் போட்டா போதுங்க. அது நான் பார்க்குறேன் எப்படின்னு. அதில் 25 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். 20 மார்க்ஸ் அட்லீஸ்ட் ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ். சரிங்களா? அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ். சரிங்களா? டெரிட்டரிஸ்னா இடங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 1 to 4 வந்து பார்ட் 1ல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டீல் வித் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். சரிங்களா? ஆர்டிகல் 1 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ட்ரீட்ஸ் இந்தியா தட் இஸ் அ பாரத். சரிங்களா? ஸோ இந்தியாவும் இருக்கு, பாரத்தும் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்குல்ல, அதான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 1ல வந்து இந்தியா தட் இஸ் பாரத். அப்போ 2 பேர் இருக்கு. 2 பேர்த்தோட பேர் வந்து இப்போ வேணா மாற்றி போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. as a union of states rather than federation of states. சரிங்களா? இப்போ யூஎஸ்ஏல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சேர்ந்து வந்து ஜாயிண்டா சைன் போட்டு வந்தது தான் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆனா நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா எல்லாமே உள்ள வந்து மட்டும்தான். சரிங்களா? ஷெட்யூல் 1 பாத்தீங்கன்னா நேம்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன். ஷெட்யூல் 1ல சொல்லப்பட்டது. நான் ஏற்கனவே ஷெட்யூல் சொன்னேன்னா 12 வரைக்கும் ஷெட்யூல்லாம் அதெல்லாம் மக்கப் பண்ணி வச்சிடணும். ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 எல்லாரும் தெற்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் ஃபாலோயிங் பண்ணுவாங்க. சரிங்களா? டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 3 வகையை சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவோட நிலப்பகுதி வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஸ்டேட். சரிங்களா? தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் சொல்லலாமா? ஸ்டேட். அடுத்த யூனியன் டெரிட்டரிஸ். சரிங்க? யூனியன் டெரிட்டரிஸ்னா உங்களுக்கு வந்து என்னது? இப்போ ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி தான். லடாக் யூனியன் டெரிட்டரி தான். சரிங்களா? பாண்டிச்சேரி அப்புறம் வந்து டெல்லி யூனியன் டெரிட்டரி தான். சரிங்களா? டெல்லியும் யூனியன் டெரிட்டரி. நிறைய பேர் வந்து ஸ்டேட் நினைச்சுக்க போறீங்க. டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி தான். சரிங்களா? பாண்டிச்சேரி, டெல்லி இதெல்லாமே யூனியன் டெரிட்டரி. டையூ, டாமன் டையூ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? இதெல்லாம் தனி ஒரு கேட்டகரி. சரிங்களா? இன்னொன்று அக்வர்ட் டெரிட்டரிஸ். இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம போரிட்டோ ஏதோ வகையில நம்ம வந்து எடுத்துக்கிறது. சரிங்களா? ஸோ இது ரீசெண்டா வந்து நம்ம யார்கிட்ட இருந்து நிலத்தை எடுத்துக்கிட்டோம். நிலத்தை கொடுத்தது வந்து யார்கிட்ட? ஸ்ரீலங்கா கச்சத்தீவு. இன்னொருத்தவங்கள்ட்ட நிலத்தை எடுத்துக்கிட்டோம். மால்தீவ்ஸா? பங்களாதேஷ். சரிங்களா? லேண்ட் பார்டர் என்க்ளேவ்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா சில இடங்கள் நம்ம கொடுத்தோம், சில இடங்களை வாங்கினோம். புரிஞ்சுங்களா? சரிங்களா? அது வந்து 100 இல்ல 100th கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வாங்கணும். அது மட்டும் செக் பண்ணிக்கங்க என்னன்னு. சரிங்களா? டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னா நான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 28 ஸ்டேட்ஸ் இப்போ 2020 வரைக்கும். அது இப்போ வந்து 29 நினைக்கிறேன் ஸ்டேட்ஸ். ஆ 29 இப்போ ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துங்க. இப்போ வந்து அப்புறம் 8 யூடிஸ் இப்போ மாறி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக் வந்ததுனால மாறி இருக்கும். அந்தமான் நிக்கோபார் வந்து 1956ல வந்தது. சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா கிடைக்கும் போது நீங்க அதை கேட்டுக்கணும். அப்புறம் சண்டிகர் வந்து 1966ல கொண்டு வந்தாங்க. பிரிச்சு பைஃபிரிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த பிரிச்சு கொண்டு வருவாங்க, இல்ல 2 இடத்த சேர்த்து ஒன்னா வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி. தாதா நகர் 1961, டாமன் ரை 1962, நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் டெல்லி வந்து 1962ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் 2019. அப்புறம் லக்ஷ்வதீப்
1956, லடாக் 2019, புதுச்சேரி 1962. சரிங்களா? 2019ல இது பண்ணியிருப்பாங்க. அதனால இது ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வருஷத்துல வந்து எப்பத்துல வந்து இது வந்து ஸ்டேட் ஃபுட்டா கொண்டு வந்தாங்க, அது வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. டஃபா கேட்கணும்னு சொன்னாங்கன்னா. புரிஞ்சுங்களா? இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மைனூட்டா படிச்சீங்கன்னா கொஞ்சம் ரிலேட் பண்ணி எது தப்பு எது ரைட்டுன்னு அடிக்கலாம். சரிங்களா? அது யூனியன் டெரிட்டரினா டைரக்ட் கண்ட்ரோல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கும். அங்க சிஎம்ஓ யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆல்சோ கால் சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபெடரல் சிஸ்டம் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் ஆஃப் சென்டர். சரிங்களா? ஃபெடரல்ல வந்து ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரலோட தன்னோட அதிகார பகிர்வு பண்ணிக்குவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா இது பண்ணியிருப்பாங்க. டெரிட்டரி, டெரிட்டரிஸ். புரிஞ்சுங்களா? வித்தியாசம் இருக்கு. என்னமா? ஆமா, புதுச்சேரி டெல்லியில வந்து சிஎம் இருக்காங்க. அதுக்கு மட்டும் விதிவிலக்கு, எக்ஸப்ஷன். டெல்லியும் இதுவும் பாண்டிச்சேரி மட்டும் எக்ஸப்ஷன் வரும் உங்களுக்கு. சொல்றேன். அடுத்து அக்வயர்ட் டெரிட்டரிஸ். சரிங்களா? இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்குது. சரிங்களா? டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எல்லா இது இருக்கும். ஃபார்மர் யூனியன் டெரிட்டரி நவ் ஸ்டேட்டா மாறினது என்னலாம்? ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா. இதெல்லாம் முன்னாடி வந்து யூடியா இருந்தது. இப்போ வந்து என்னது ஸ்டேட்டா மாறி இருக்கு. புரிஞ்சுங்களா? இந்தியன் டெரிட்டரி கேன் பி சீடட் டு எ ஃபாரின் ஸ்டேட். சரிங்களா? நம்ம வந்து என்ன செய்யலாம்? நம்ம இடத்த வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து தாரவாத்து கொடுக்கலாம். சரிங்களா? கொடுக்கலாம். ஒன்லி எப்போ? பை அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368. 368 கீழே மட்டும் தான் அமெண்ட் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். புரியுதா? On other hand, the Supreme Court 1969 ruled that settlement of boundary between dispute between the India and other country does not require constitutional amendment. இன்னொரு இடத்துல வந்து நமக்கும் இன்னொரு நாடுக்கும் பார்டர் பிரச்சனை இருக்கு, குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு, அதாவது ஸ்டேட்ல இந்த இடம் உங்களோட இந்த இடம், அப்போ வந்து நீங்க 368 கீழே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமா நீங்க கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. It can done by executive order action as it does not involve secession of Indian territory or foreign country. சரிங்களா? செஷன் வந்து விட்டு கொடுக்கறது. சரிங்களா? ஸோ அது மூலியமா வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பவுண்டரி டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு ஆர்டிகல் 368 தேவையில்லை. சரிங்களா? ஒரு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் தேவை தவிர நம்ம ரெண்டாயிரத்துக்கு உண்டான பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு ஆர்டிகல் 368 தேவையில்லை. இதுவும் கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? அதான் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஆர்டிகல் 368 கொண்டு வரல அவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த ஸ்டேட் லைக் அமெரிக்கன் ஃபெடரேஷன். அமெரிக்கால வந்து எல்லா நாடுகளும் சைன் போட்டு உள்ள வந்தாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இல்லை, அக்ரிமெண்ட் படி நம்ம வரல. ஸோ வந்து இந்த இந்தியன் ஸ்டேட் ஹேவ் நோ ரைட் டு சீட் ஃப்ரம் த ஃபெடரேஷன். அப்போ வந்து இந்தியாவில இருந்து யாரும் வெளியே போக முடியாது, இந்த ஸ்டேட் நினைச்சாலும் வெளியே போக முடியாது அப்படின்னு நினைச்சோம். சரிங்களா? ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா வந்து வைடர் எக்ஸ்பிரஷன். அது வந்து என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? யூனியன் ஆஃப் இந்தியாவும் உள்ள இருக்கும், பெருசு. நாட் ஓன்லி த ஸ்டேட் பட் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும், அக்வர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? யூடி இருக்கும், அப்புறம் ஸ்டேட்ஸ் இருக்கும், பிளஸ் அக்வர்ட் டெரிட்டரிஸ் இருக்கும். மூணு சேர்ந்து தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னா ஒன்லி ஸ்டேட் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் தானே எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து யூடி கிடையாது, அக்வர்ட் டெரிட்டரிஸ் கிடையாது. ஸோ இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. ரெண்டாவது வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் 2019 கொண்டு வந்தது. சரிங்களா? ஸோ டில் 2019 வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் வந்து ஓன் கான்ஸ்டியூஷன் வந்திருக்கு, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு ஆர்டிகல் 370 கீழே. 2019 என்ன இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலியமா அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டியூஷன் ஆர்டர் 2019, அது மூலியமா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட சிறப்பந்தஸ்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 படி அது வந்து உடைச்சிட்டாங்க. பைஃபியூரிகேட்னா உடைக்கிறது, ரெண்டா உடைக்கிறது. ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டூ 2 செப்பரேட் யூடி, 2 யூடியா பிரிச்சுட்டாங்க. ஒன்னு யூடி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் லெஜிஸ்லேட்டர், அங்க சட்டமன்றம் இருக்கும். சரிங்க? இன்னொன்னு யூடி ஆஃப் லடாக் வித்வுட் லெஜிஸ்லேட்டர், அங்க சட்டமன்றம் இருக்காது. ஒன்னு இருக்கும், ஒன்னு இருக்காது. லெஜிஸ்லேட்டர் இருக்கும், இதுல லெஜிஸ்லேட்டர் இருக்காது. சரிங்களா? லெஜிஸ்லேட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அங்க என்னது தேர்தல் நடக்கணும், அங்க சிஎம் செலக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ்ல கூட என்ன செஞ்சிருக்காங்க, செப்டம்பருக்குள்ளேயும் அக்டோபருக்குள்ளேயும் அவங்களுக்கு தேர்தல் நடத்தி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. கம்பரைஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் வேல் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எக்ஸப்ட் கார்கில் லேஹ் டிஸ்ட்ரிக்ட் இதுல இருக்காது. கார்கிலும் லேஹ் டிஸ்ட்ரிக்டும் இதுல இருக்காது. இங்க யூடி டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். கார்கிலும் லேஹும் சேர்த்து இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ லடாக்லயும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் எடுத்துட்டு இருக்காரு, எங்களுக்கு தனியா ஸ்டேட் கொடுங்க, எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க உண்ணாவிரதம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டா கேட்பதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம கனெக்ட் பண்றதுங்கிறது. பாருங்க, 100 கன்ஸ்டியூஷன் ஆக்ட் 2015 கொண்டிருக்காங்க.
to give effect to occurring certain territories by Indian transfer of certain territories to Bangladesh, pursuant of agreement and protocol enter into between government of India and Bangladesh. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 100 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 100ங்கும் போது அது வந்து சிக்னிஃபிகன்ஸா இருக்குல்ல, அதனால அதுவே வந்து 100 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. புரிஞ்சுங்களா? அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 239ல இருந்து 241 ஆஃப் பார்ட் 8ல வந்து இதை பத்தி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹெட்டிங் கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம். அந்த ஹெட்டிங் தான் வந்து ஆர்டிகல் 239 வந்து 241 வரைக்கும் பார்ட் 8ல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பை பிரசிடென்ட். யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவா? பிரசிடென்ட். ஆனா வந்து பிரசிடென்ட் நேரடியா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமா இது பண்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த அகாடமி நடத்துறவரு நசீர் சார். ஆனா அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரா? இல்ல. சரிங்களா? எம் மூலியமா அவர் அகாடமி நடத்துறாரு. நான் சொல்லித்தரேன், அவர் அகாடமி நடத்துறாரு. ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க வந்து பொதுவா வந்து இங்க யார் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் வந்து யாரு வந்து ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷனோட வச்சு இது பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம் மேபி. சரிங்களா? ரிட்டையர் ஆனவங்க யாராச்சும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட், நாட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா? ஏஜென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் தான், அவர் ஹெட் இல்ல அந்த இதுக்கு. அதே மாதிரி லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுவாங்க. இது இங்க வந்து டெல்லி, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் எல்லாத்துலயும் இருக்கும். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கும்? சண்டிகர், தாதா நகர் ஹவேலி, தாமன், டையூ, லட்சதீப், இங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் எந்த யூடிஎல்ல வந்து லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு, லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு, எங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கான்னு பாருங்க. புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சிஎம் இருப்பாங்க. இங்க மட்டும் எக்ஸெப்ஷன். சரிங்களா? டெல்லி பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லா ஆன் ஸ்டேட் லிஸ்ட். சரிங்களா? டெல்லியில பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் சட்டம் ஏற்றலாம், எக்ஸப்ட் பப்ளிக் ஆர்டர், போலீஸ் அண்ட் லேண்ட். இந்த 3 விஷயத்துல மட்டும் அவங்க சட்டம் ஏற்ற முடியாது. அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அதுலயும் சட்டம் ஏற்றிருக்கலாம். ஜம்மு காஷ்மீர் லா ஆன் எனி சப்ஜெக்ட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட் எக்ஸப்ட் பப்ளிக் ஆர்டர் அண்ட் பாலிசி. இங்க வந்து லேண்ட் இல்ல. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பப்ளிக் ஆர்டரும் பாலிசியில மட்டும் தான் சட்டம் ஏற்ற முடியாது, லேண்ட்ல வந்து சட்டம் ஏற்ற முடியும். யார்? ஜம்மு காஷ்மீருக்கு. சரிங்களா? கன்கரண்ட் லிஸ்ட்ல சட்டம் ஏற்ற முடியும். ஸோ டிஃபரன்ஸ் பாத்துங்க. ஸோ இதுல தான் கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? டெல்லியில வந்து எல்லாம் பண்ணலாம், ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. புதுச்சேரி பார்த்தீங்கன்னா கேன் லா மேக் எனி சப்ஜெக்ட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கரண்ட் ரூல்ஸ். இங்க அப்படி இல்ல. பப்ளிக் பப்ளிக் ஆர்டர், போலீஸ், லேண்ட் எல்லாத்துலயுமே சட்டம் ஏற்றிக்கலாம். யாரு? புதுச்சேரிக்கு. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் கண்டெயின் எனி செப்பரேட் ப்ரொவிஷன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் செக்யூர் டெரிட்டரிஸ். சரிங்களா? வருங்காலத்துல ஏதாவது டெரிட்டரிஸ் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு எப்படி பண்ணணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படல. புரிஞ்சுங்களா? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லாஸ். சரிங்களா? ஸோ லா மேக் பண்றதுக்கு பவர். சரிங்களா? பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் எனி சப்ஜெக்ட் ஆன் 3 லிஸ்ட். எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், இந்த என்ன லிஸ்ட்ல வேணாலும் என்ன செய்யலாம்? பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா இது பண்ணலாம், இன்க்ளூடிங் ஸ்டேட் லிஸ்ட். சரிங்களா? ஸ்டேட் லிஸ்ட்லயும் கை வைக்கலாம் பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா. பிரசிடென்ட் கேன் மேக் ரெகுலேஷன் ஆஃப் ஃபார் த பீஸ், ப்ராக்ரஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லட்சதீப், தாதா நகர் ஹவேலி, தாமன். இந்த இடங்கள்ல எல்லாம் பீஸ் நிலவரத்துக்காக அக்ரிமெண்ட்டை வந்து பிரசிடென்ட் வந்து கொடுக்கலாம். என் ரெகுலேஷன் மேட் பை பிரசிடென்ட் ஹேஸ் சேம் எஃபோர்ட் அஸ் எஃபெக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். சரிங்களா? ஸோ இவர் ரெகுலேஷன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு சொல்றாரு அப்படின்னா அது பார்லிமெண்டோட ஆக்டுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? The parliament can establish a high court for union territory. சரிங்களா? பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா அப்படின்னா யூனியன் டெரிட்டரி ஹை கோர்ட்டை கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து பவர். ஸோ இந்த இடத்துல கேட்பாங்க யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு. இப்போ வந்து ரெகுலேஷன் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த ஆக்டோட முழுமையான இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? 7th Constitutional Amendment Act 1956 led to Zonal Council in India to advise matter on the common interest. சரிங்களா? ஜோனல் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜோனா பிரிச்சுவாங்க இந்தியாவை. சரிங்களா? 4 ஜோனா பிரிச்சிருப்பாங்க. நார்த் ஈஸ்ட் கவுன்சில் ஜோனு, சவுத் ஜோனு, சென்ட்ரல் ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனோட தலைவர்லாம் சிஎம்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட்டம் கூட்டி பிஎம் வந்து பேசுவாங்க, ஐடியா ஷேர் பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் ஜோனல் கவுன்சில் சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் டெல்லி. டெல்லிக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 239 ஏஏல கொடுத்துருக்காங்க. இது வந்து 69 Constitutional Amendment Act 1991 படி கொண்டு வந்திருக்காங்க. ரீடெசிக்னேட்டட் நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி. சரிங்களா? முன்னாடி வந்து டெல்லி மட்டும் தான் இருந்திருக்கு, அப்புறம் நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லியா மாத்திட்டாங்க. சரிங்களா? பாருங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபிக்ஸ்ட் அட் 70 மெம்பர்ஸ். இங்க 70 மெம்பர்ஸ் தான். டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஃபிக்ஸ்ட் அட் 10%. இங்கெல்லாம் வந்து பீப்புள் டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது இல்லாமல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து 10% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மினிஸ்டர்ஸ் சிஓஎம்ல எலெக்ஷன் கண்டக்ட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இங்க இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் லெப்டினன்ட் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் லெப்டினன்ட் கவர்னர் ரெஃபர் த மேட்டர் டு பிரசிடென்ட். இப்போ வந்து கெஜ்ரிவாலுக்கும் அங்க இருக்கக்கூடிய கவர்னருக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இங்க புதுச்சேரியிலும் அப்படிதான். அங்க இருக்கிற சிஎம்க்கும் கிரண் பேடின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் நியூஸ் பேப்பர்ல. அப்ப 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஒரு சட்டத்துல முட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னா யார்கிட்ட வந்து போகணும்? லெப்டினன்ட் கவர்னர் வந்து பிரசிடென்ட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா? அந்த சட்டத்தை. சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதான் முடிவா இருக்கும். The situation arises when which administration of territory cannot be carried
in accordance with the above provision, the president can suspend their and make necessary incidental constitutional provision administratively. இப்போ என்ன இங்க வந்து யூனிட் டெரிட்டரியில வந்து கன்ஸ்டியூஷன் நடக்க முடியல, அங்க நிறைய பிரச்சனை வருது, கலவரம் வருது அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் ரூல் கீழே கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 356 மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? லெப்டினன்ட் கவர்னர் எம்பவர் டு ப்ரோமுல்கேட் ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னா வந்து அவசர கால சட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா இப்போ சட்டம் அந்த பார்லிமெண்ட் இல்லாத டைம், சரிங்களா, பார்லிமெண்ட் செஷன்ல இல்லாத டைம்ல ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் அந்த பிரசிடென்ட்டோ கவர்னரோ என்ன செய்யலாம், அந்த சட்டத்தை கொண்டு வரலாம். சொன்னாங்கன்னா அந்த சட்டமா மாறிடும். அது வந்து திருப்பி அவை கூடுற வரைக்கும் 6 மாசம் 6 வீக் என்னமோ வரும் கணக்கு. சரிங்களா? அந்த கணக்குல வந்து அது வந்து திருப்பி வந்து பார்லிமெண்ட்ல வச்சு அது வந்து ஒத்துழைப்பு வாங்கணும். சரிங்களா? ஒப்புதல் வாங்கணும். இல்ல வாங்கலன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடும். அது ஆர்டினன்ஸ்னு தனியா ஒரு சாப்டர் இருக்கும், அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 6 week from its resemblance. சரிங்களா? approved by assembly within 6 weeks. ஸோ இங்க லெப்டினன்ட் கவர்னருக்கும் ஆர்டினன்ஸ் பவர் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் பிட்வீன் லெப்டினன்ட் கவர்னர் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர், கவர்னர் இஸ் டு ரெஃபர் மேட்டர் டு பிரசிடென்ட் டிசிஷன் ஆக்ட் அக்கார்டிங்லி. சரிங்களா? பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதான் கேட்க முடியும். சரிங்களா? ஸோ இது மட்டும் டெல்லிக்கு வந்து மெயினான விஷயம். சரிங்களா? டெல்லியை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அட்வைசரி கமிட்டி ஆஃப் யூனியன் டெரிட்டரி. Government of India rules 1961 Ministry of Home Affairs is a nodal ministry for all matters of union territory relating to legislation, finance and budget. சரிங்களா? அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிஎம் இல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல, எம்எல்ஏஸ் யாருமே இல்ல. சரி, அப்ப அவங்களுக்கு வந்து யாரு மக்களை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னா ஹோம் மினிஸ்டர்ஸ் தான். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து எங்க சொல்லப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல் 5 UTs வித்வுட் லெஜிஸ்லேட்டர் இவங்களாம் வந்து ஹேவ் ஃபாரம் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் அட்வைசரி கமிட்டி. அங்க ஹோம் மினிஸ்டர் கீழே ஒரு கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க, அட்வைசரி கமிட்டி. அது மூலியமா என்ன செய்யறாங்க, இது பண்ணியிருக்காங்க. ஹெச்எம்ஏசி ஹோம் மினிஸ்டர் அட்வைசரி கமிட்டி சேர் பை யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் வந்து சேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அட்வைசரி கமிட்டி சேர் பை யூடிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தனியா இருக்கு. சரிங்களா? இப்போ ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் என்ன வித்தியாசம்? ரிலேஷன்ஷிப் வித் சென்டர் இஸ் ஃபெடரல். சரிங்களா? ஸ்டேட் இது யூனிட்டரி தான். சரிங்களா? இங்க கூட்டாட்சி அமைப்பு ஸ்டேட்டுக்கு தனி அதிகாரம் இருக்கும். ஆனா யூடியை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஷேர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் சென்டர், சென்டரோட ஷேர் பவர் பண்ணும். இங்க அப்படிலாம் இல்ல. தே அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்டர். தே ஹேவ் அட்டானமி. அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கும். இங்க வந்து டு நாட் ஹேவ் அட்டானமி. யூனிஃபார்மிட்டி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இஸ் த கவர்னர் இங்க. சரிங்களா? சரிங்களா? கவர்னர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா இருப்பாங்க. ஸோ இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாரு? எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இந்தியாவோட 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 எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் கேட்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொன்னீங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் பிரசிடென்ட். சரிங்களா? அதே தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். சரிங்களா? இங்க இங்க வந்து யூனிஃபார்மிட்டிலாம் இல்ல. இங்க வந்து ப்ராப்பரான எல்லாமே இருக்கும். கவர்னர் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா? இங்க எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேரியஸ் டெசிக்னேஷன். இங்க வந்து இவங்க பேர் மாறும். அட்மினிஸ்ட்ரேட்டர், லெப்டினன்ட் கவர்னர், சீஃப் கமிஷனர் மாறும். கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு? கவர்னர். இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்ட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்டோட ஏஜென்ட் தான் அது. இப்போ இது வரைக்கும் சொன்னோம்ல, இதுதான் வந்து அதோட கிரக்ஸ் மாதிரி. சரிங்களா? பார்லிமெண்ட் cannot make laws on subject of state list in relation to state except under extraordinary circumstance. சரிங்களா? பொதுவா ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்ற முடியாது. ஆனா எப்ப சட்டம் இயற்றினா வந்து அசாதாரண சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வருது, பிரசிடென்ட் ஆட்சி வருது, இல்ல இவங்களே போய் கேட்கலாம். ஸ்டேட் கவர்மெண்டே எங்களுக்கு இந்த இல்ல நீங்க வந்து பார்லிமெண்ட் வந்து முடிவெடுத்தாங்கன்னா அதுல பண்ணி தருவாங்க. பார்லிமெண்ட் கேன் மேக் laws on any subject of the 3 list of state lists in relation to the union territories. இங்க ஆர்டிகல் 1 நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஆர்டிகல் 2 அட்மிஷன் ஆஃப் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ல பத்தி சொல்லப்படுது. ஆர்டிகல் 3 வந்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ், நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் எல்லாம் சொல்லப்படுது. ஆர்டிகல் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 2ம் 3ம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல்ஸ் ஆஃப் சப்ளிமெண்டரி இன்சிடென்ஸ் அண்ட் கான்சிக்வென்ஷியல் மேட்டர். இது ரெண்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஆர்டிகல் 4 வச்சு தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல்ல அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஷெட்யூல் சொன்னா உங்களுக்கு ஸ்டேட்ஸ் பத்தி, ராஜ்யசபா சீட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது, நீங்க இதுல கை வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துலயும் கை வச்சு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லுது. அதான் ஆர்டிகல் 4. சரிங்களா? அது புரிஞ்சா உங்களுக்கு?
சரி ஓகே. இது போதுமா? இல்ல எடுத்துடலாமா? சிட்டிசன்ஷிப்பு போதுமா? அப்ப ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ நாளைக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன் நானு. நீங்க சீக்கிரத்திலேயே வந்து படிச்சுக்கங்க. படிச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு தடவ ரிவிஷன் கொஸ்டின்ஸ் கேட்டு முடிச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகேவா?